Welcome to our show. This is a podcast presented to you by Barking Buddhas. என் கூட என் ஃப்ரெண்டு மிஸ்டர் டைலர் டர்டன் இருக்காப்ல. வணக்கம் வணக்கம் வணக்கம். கூட வந்துட்டு அனானிமஸா பேர் வைக்கிறேன்னு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி கிக் பட்டோஸ்கி என்று பெயர் வைத்திருக்கும் நபர் ஒருத்தர் இருக்காரு. ஆக்சுவலா எல்லா பாட்காஸ்ட் ஷோலயுமே வந்து இந்த பேரை மார்க் பண்றதுங்கிறது பேட்மேன் அளவுக்கு கெத்து நினைச்சு சுத்திட்டு இருக்கனால சரி நாங்களும் அதே லாஜிக்க அதேதான் ஃபாலோ பண்ணி யோசிச்சு வச்சிருக்கோம். இன்னைக்கு ஆக்சுவலா எதை பத்தி பேசலாம்னு பேசிட்டு இருக்கும்போது எல்லா பாட்காஸ்டுமே நார்மலா தமிழ்ல பாத்துட்டேன்னு வச்சுக்குவேன், எல்லாமே ஃபேக்ட் பேஸ்டா தான் இருக்கும். பட் ஆனா ஃபேக்ட்ஸ் நீ நார்மலா போய் ஈஸியா ஒரு விக்கிபீடியாலயோ வேற எடுத்து பாத்துக்கலாம். நீங்க மதன் கௌரியை கிளிக்கிற மாதிரி இருக்கே மாப்பிள்ள. அது கிளிக்கிறதா மாப்பிள்ள. பட் ஆனா மதன் கௌரியை வந்து கிளிச்சோம்னா அவங்களோட தனி பாட்காஸ்டே போடணும். தொண்டர்படையா இருக்கணும், ஆனா அது தனி பாட்காஸ்டே நம்ம வச்சிருக்கணும். ஆமா. சோ கமிங் டு த டாபிக் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேக்ட்ஸ் பத்தி இல்லாம கொஞ்சம் நாஸ்டாலஜிக்கா இருக்கலாம்னு சொல்லி யோசிச்சு வச்சிருந்தோம். படம் பாக்குற இல்ல யூடியூப் யூஸ் பண்ற எல்லாத்தினாலையுமே அசோசியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் என்ன இருக்குன்னா தியேட்டர். அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் வெளியூர்ல இருந்து ஒர்க் போறவங்களுக்கு எல்லாம் வந்து தியேட்டருங்கிறது வந்து இன்னொரு வீடு மாதிரி. சாட்டர்டே சண்டே எல்லாம் அங்கேயே தான் இருப்பானுங்க. கரெக்ட். அதுவும் இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கோம், மெயின் சோர்ஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்டே தியேட்டர் தான். கரெக்டா? அதே மாதிரி திருப்பூர் பக்கத்துல இருக்கிற நியர்பை சிட்டி பாத்துட்டோம்னாலும் அதேதான், அவங்களுக்கு மேஜர் சோர்ஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்டே தியேட்டர் மட்டும்தான். சோ எல்லாத்துக்கும் ரிலவெண்டான டாபிக் தான் தியேட்டர். தியேட்டர்னா இன்னைக்கு நம்ம தியேட்டர் பத்தின ஃபேக்ட்ஸ் பேச போறது இல்ல, நம்மளுக்கு இருந்த நாஸ்டாலஜிக்கான தியேட்டர் எக்ஸ்பீரியன்சஸ், அதுக்கப்புறம் தியேட்டர்ல நார்மலா இருக்க கிரிஞ்ச் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் பத்தி தான் பேச போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பாட்காஸ்டோட முக்கியமான அம்சமா என்னவா இருக்குன்னு நாங்க யோசிச்சு வச்சிருக்கோம்னா, இது ஒரு கான்வர்சேஷன் தோணியில தான் இருக்க போகுது. நீங்க எப்படி உங்க ஃப்ரெண்டு கூட ஒரு நார்மல் கான்வர்சேஷன் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நைட்டு உட்காந்து போடுவீங்களோ அதே மாதிரி ஒரு கான்வர்சேஷன் தான். இன்ஃபேக்ட் நாங்க இந்த பாட்காஸ்டுக்கு ஃபர்ஸ்ட் கதவை சாத்துன்னு பேர் வைக்கலாம்னு இருந்தோம். ஏன்னா நாங்க பேசிட்டு இருக்க கான்வர்சேஷனே வந்து கதவை சாத்திட்டு எக்கோல அடிக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கோம். கமிங் டு த டாபிக், சொல்லுங்க உங்களுக்கு தியேட்டர்னா என்ன ஞாபகம் வருது? தியேட்டருங்கிறது உங்களுக்கு என்னவா இருக்கு? ஆக்சுவலா தியேட்டர் வந்துட்டு ஒன் ஆஃப் தி இந்த ரொட்டீன் எவேடிங் கான்டென்ட் தான். மத்தவங்களுக்கு இருக்க மாதிரி எனக்கும் ரொட்டீன் எவேட் பண்றதுக்கான ஒரு பெரிய பாசிபிலிட்டி இருக்க ஒரு விஷயம். ஒன்னு ஸ்கூல் கேங் இல்ல காலேஜ் ஒரு படத்துக்கு ஏற்ற மாதிரி போவாங்கன்னு வச்சுக்கோங்க. மேஜர் சோர்ஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் அது ஒரு நாஸ்டாலஜிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான். பார்த்துட்டு வந்தா சில படம் வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த தியேட்டர் போறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி கடைசி அந்த தியேட்டருக்கு போய் அரைவ் ஆகி அது உட்கார்றது வரைக்கும் அது ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் தான். டைலர் டர்டன் சொன்ன மாதிரியே தான் தியேட்டர். நான் முன்னாடி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சென்னைக்கு நான் மூவ் ஆக வேண்டியதா இருந்துச்சு வேலைக்காக. அப்போ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணி இல்லாம நானே தனியா போக ஆரம்பிச்சேன். தனியா போய் தியேட்டர்ல படம் பார்க்கறதுமே ஒரு வகையான போதைன்னு சொல்லலாம். These are the days who piss on swimming pools. ஆனா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. காரணம் என்னன்னா, சில படங்கள் வந்துட்டு தனியா போய் பார்க்கலாம். ஆப்வியஸா தனியா போய் பார்க்கக்கூடிய படங்களும் இருக்கு. மேபி கட்டுறது தமிழ்லாம் உட்காந்து பைத்தியார்த்தனமா 4 பசங்க கூட பார்த்தோம்னா பொச்சு மாதிரிதான் இருக்கும். அதே நம்ம தனியா போய் உட்காந்து பார்த்தோம்னா ஆப்வியஸா நல்லா இருக்கும். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஸ்டில் நான் அப்படி போய் எந்த படத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லை என் லைஃப்ல. மச்சி வேணா மேபி அதை பத்தி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலா என்ன மாதிரி ஆட்களுக்கு படங்கிறது எந்த மாதிரினா மோர் தென் லைஃப் கான்செப்ட் தான். எனக்கு படம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடியோ இல்ல 10 நிமிஷம் முன்னாடியே போய் தியேட்டர்ல நின்றணும். சென்னையில முக்காவாசி தியேட்டர்ல எப்பவுமே கூட்டமா தான் இருக்கும். அதனால லைன் நிக்கணும். நீங்க தியேட்டருக்கு போனோடனே அந்த லைன் நிக்கிறதும் நான் புடிச்சேதான் போய் நிப்பேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து பாக்குறதுங்கிறது ஒரு விதமான ஒரு அங்கீகாரம் தான். அந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற அங்கீகாரம் மாதிரி. உண்மையான வார்த்தை. என்ன செருப்புல அடிச்ச மாதிரி இருந்துச்சு மச்சி சொன்னது. தெரியும் மறையவும் அடிக்கிறாரான்னு தெரியல. ஏன்னா நான் எந்த படத்துக்குமே கரெக்டான டைம் போனதே கிடையாது. எப்பவுமே 5 நிமிஷம் லேட்டா தான் போவேன். சோ நான் போகும்போது ஆப்வியஸா இந்த புகையிலை புற்றுநோய் உண்டாக்கும் வந்துடும். இல்ல அது வந்தா கூட ஒரு சங்கடமா இருக்காது. அதுக்கு அடுத்து 2-3 ஃப்ரேம்ஸ் இல்ல ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கூட நான் போயிருக்கேன். பட் அது பெரிய டிஸ்கிரேஸ் பண்ற மூவி தான். தாய்லி நடுவுல நடந்து போறதுங்கிறது பெரிய லைக் என்னெல்லாம் வந்துட்டு எத்தனை பேர் தாய்லி உட்காந்து திட்டிருப்பானுன்னு தெரியாது. ஏன்னா நான் நடுவில் நடந்து போய் உட்காருவேன். கண்டபடி பேசுவாங்க எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நானே பெரிய ஃபிலிம் என்தூசியாஸ்ட் தான். பட் ஸ்டில் எனக்கு வந்துட்டு அது என்னன்னு தெரியல. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு கேவலமான ஆஸ்பெக்ட். இல்ல நீ ஆக்சுவலா இந்த ஸ்டாச்சுவரி கமெண்ட் சொல்லும்போது வருது என்னன்னா, இந்த தமிழ் சினிமால வந்து கதையோட இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டை இதை யாரு சொல்ல போறானுங்கிறதா. ஆமா அதுக்கு ஒரு கைதட்டல போட்டுருவாங்க. வந்து மொட்ட ராஜேந்திராங்கிறதா வந்து அதோட ஆர்கசம் பாயிண்ட். உண்மையான வார்த்தை. அதுக்கும் ஓல் போட்டு இருப்பானுங்க தியேட்டர்ல. அதான் மக்கள் இது எப்படி சொல்லலாம்னா, அதான் இந்த தியேட்டரோட எவ்ரி வாக் ஆஃப் லைஃப் கவுண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இது வந்துட்டு எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் தியேட்டர் மேக்ஸ் யூ என்டர்டெயின்ட். என்னன்னா இப்ப சீக்கிரம் போய் உட்காந்துன்னு வச்சுக்கோங்க சீட்ல. சில டைம் வந்து சீட்லாம் கன்ஜஸ்டா இருக்கும். அப்ப லேட்டா வரவங்க உனக்கு ஒரு போல் டான்ஸ் போட்டு போயிட்டு இருப்பாங்க. டக்குன்னு தடிக்கும். இல்ல இப்ப கோத்தகுமார் என்னதான் திட்டுவாரு. நானே அந்த மாதிரி பண்ணிருக்கேன். இந்த கோத்தகுமார் திட்டிருக்காரு. அதுக்கப்புறமே மேபி இப்போ மச்சி சொன்ன மாதிரி இந்த கிரிஞ்சான தியேட்டர்கள் எனக்கு தோணிருச்சுனாலே நான் முடிவு பண்ணிடுவேன். ஐயோ இது உள்ள போகும்போது நம்ம உங்க அம்மா கோத்தான் பேசுவானுங்க அப்படின்னு இருக்கும். சரி, அடுத்து
கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் பிலிம் ஆன் தியேட்டர் இருந்திருக்கும். மிஸ்டர் டைலர், உங்களோட ஃபர்ஸ்ட் பிலிம் ஆன் தியேட்டர் தெரியும், ஞாபகம் இருக்கா? என்னதான் இல்ல கேட்பேன். இல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தியேட்டர் சொல்லலாம். எனக்கு ஞாபகம் இருக்கு, கண்டிப்பா ஞாபகம் இருக்கு. பட் ஆனா நான் ரொம்ப லேட்டா தியேட்டருக்கு எப்படி சொல்ற தியேட்டருக்கு பரிச்சயப்பட்ட ஒரு ஆள் தான். ஏன்னா எங்க அப்பா வந்துட்டு படத்தை பார்க்க விடுவாரு, பட் ஆனா தியேட்டர்ல பார்க்க விட மாட்டார், கூட்டிட்டு போனது கிடையாது. சோ அப்ப என்னோட ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு எங்க அம்மா நானு டக்குனு விட்டு இது வந்துருச்சுன்னா மறைக்க முடியாது இல்லையா? இல்ல அது அப்படி கூட இருக்கலாம். எங்க அப்பா ஒரு இன்செக்யூரான ஆள் தான் லைக் இந்த மாதிரி விஷயத்துல. பட் ஏன் அவர் படம் பார்க்க மாட்டாரு, சோ அதனால மேபி இருக்கலாம். அவர் ஒரு பெரிய எம்ஜிஆர் ஃபேனு. அப்ப பாத்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் பாக்கலங்கிறாரு. அந்த ஃபேக்டர் எனக்கு இன்னும் அக்செப்டபிளா இல்ல. ஏன்னா ஒருத்த படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா எப்படி நிறுத்துறாங்கிறது எனக்கு இன்னி வரைக்கும் புரியல. ஆனா எங்க அப்பா வாழ்க்கையில இப்ப ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் படமே பார்க்கல. அது எதனாலன்னு தெரியல. அவர் அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தனால அது அந்த பெரிய விஷயத்த தானம் பண்ணிட்டு எங்க ரேஞ்சுக்கு நினைக்கிறாரான்னு தெரியல. அதனால என்ன படம் பார்க்க விட்டது இல்ல. சோ கமிங் டு த பாயிண்ட், நான் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தது வந்து மை டியர் குட்டி சாத்தான். எங்க அம்மா நானு அப்புறம் என் ஃபேமிலியோட போய் 3D கண்ணாடி ஓட்டு முன்னாடி இருக்கிற ஐஸை பிடிச்சிட்டு இருந்த காலம் அது. அது ஒரு நல்ல ஃபேக்டர். பட் அதுக்கப்புறம் திரும்பி ஒரு பெரிய பாஸ்க்கு அப்புறம் சிவகாசின்னு ஒரு படம் பார்த்தேன். அது வந்துட்டு அப்ப இளைய தளபதியா இருந்த தளபதியோட படம். தமிழ்நாட்டுல ஒருத்தன் பிறந்துட்டானா 7வது வரைக்கும் அவன் தளபதி ஃபேன் அவன் மட்டும்தான் இருக்கணும். அந்த டிரான்ஸ்ஃபர் அதுக்கு அப்புறம் தான் வரும். அது வரைக்கும் எந்த குழந்தையுமே பிறக்கும் போது மடச்சுன்னிங்கிறது வந்து சொல்லப்படாத செயல்கள். உண்மைதான். இப்ப நீ வந்துட்டு ஆவைகளால் அடி வாங்க போறியா இல்ல குருவிகளால் அடி வாங்க போறியான்னு தெரியல, பாப்போம். நாய்கள் சவுண்ட் வேற இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. குளிர்காலம்னால அங்க மழை எல்லாம் ஏறி ஆடிட்டு இருக்குது. பரவாயில்ல, கண்டென்ட் வருவோம். சோ இது ஆப்வியஸ் தானே மாப்பிள்ள, இதுக்கு எதுக்கு சிரிச்சுட்டு? ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு பண்றோம்னா செயலை தடுக்கிறதுக்கு லட்சக்கணக்கான இன்னல்கள் வர வேற செய்யும். நாய் ரூபத்துல வந்து இறக்கணும் உங்களுக்கு. ஆமா, பேக் டு த கண்டென்ட். ஒரு பழைய ஜாக்கி சான் படம் ஒண்ணு இருக்கு. எனக்கு எல்லாமே தெரியும் ஆப்வியஸ். ஏன்னா அதிரடி சண்டேன்னு ஒண்ணு நான் ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா பார்த்தேன் டிவில. ஞாபகம் இருக்கும். ஒரு ஜாக்கி சான் ஃபைட் இருக்கு. அந்த ஃபைட்ல ஆக்சுவலா என்னன்னா அந்த எதிரியோட லெஃப்ட் கால் வந்து வீக்னஸ் தெரிஞ்சிடும் ஜாக்கி சானுக்கு. தலைவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுலயே வந்து அட்டாக் பண்ணி அவனை போட்டு தள்ளுறான்னு சொல்லுவான். இந்த ஃபைட் இருக்க படத்தை தான் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்த்தேன். படம் பேர் தெரியல இல்லையா? படம் பேர் தெரியல. அது நான் சொல்லிருக்கேன் உன்ட்ட, எங்க ஏரியால இருக்கக்கூடிய இப்ப மில்லா மாறின ஒரு தியேட்டர். இத்தனைக்கு அது தமிழ் டப்பிங் கூட கிடையாது, அப்படியே ஓட்டுறாங்க. அந்த சைனீஸ் லாங்குவேஜ்லயே ஓடுது, சப்டைட்டிலும் கிடையாது. ஹிந்தி இங்கிலீஷும் உள்ளது. அதான் நம்ம ஊர்ல விட்டு சண்டைக்கு தான் படமே வைப்பானுங்க, வேற லாங்குவேஜ் படங்களே. ஆமா, அந்த கூட்டத்தோட உட்கார்ந்து பார்த்த ஞாபகம் இருக்கு எனக்கு தியேட்டரை. ஆனா நான் யோசிச்சிருக்கேன், ஏன் நம்ம வீடு தியேட்டர் பக்கத்துல இருந்தா சூப்பரா இருக்குமே. பட் உனக்கு வீடு அங்க இருந்திருக்கு இல்லையா? ஆமா, அது ஒரு சரியான நாஸ்டாலஜியான விஷயம் தான். ஏன்னா தியேட்டருங்கிறது வந்துட்டு எனக்கு இப்போ ஒரு பியாண்ட் த ஸ்கை விஷயமா இருக்கும். ஒன்னு கூட்டிட்டு போகாதனால, இன்னொன்னு வந்துட்டு ஒரு படம் பார்க்கறதுக்காக எக்ஸ்க்ளூசிவா நான் வந்துட்டு பார்க்குக்கும் பீச்சுக்கும் இந்த மாதிரி சம்பவத்துக்கு மட்டும்தான் எங்க அப்பா வெளில கூட்டிட்டு போவார். ஸோ இதுக்கு மட்டும் தான் கிரௌட் கேதரிங் இருக்கும் நம்பிட்டு இருந்த ஒரு ஆள். ஸோ தியேட்டருக்கு இவ்வளவு பேர் வருவாங்க, வந்து அப்படியே நின்று உட்காருவாங்கிறது நான் சின்ன வயசுல, இப்போ கேட்கும்போது கேனத்தனமா இருக்கும், பட் சின்ன வயசுல அதை நான் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப மேசிவான விஷயமா இருந்தது. லைன்ல நின்று தியேட்டருக்குள்ள போய், அதான் நான் சொல்றது வந்து இதுலன்னா மை டியர் குட்டி சாத்தான் காலத்துல வச்சுக்கோங்க. தியேட்டர்ல மட்டும் நீங்க போய் பாருங்க, தளபதி படமோ போறீங்க, நீங்க இங்க தலை ஃபேனோ தளபதி ஃபேனோ தான் ரெப்ரசென்ட் ஆவீங்க. இந்து முஸ்லீம் கிறிஸ்டியனு இது வந்துட்டு கேட்கறதுக்கு பெரிய கசாஸ், நம்ம சமுத்திரக்கணி என்ன மாதிரி இருக்கலாம். பட் ஆனா இதான உண்மை. இல்ல எப்படி சொல்றேன்னா, இதே பாயிண்ட்டுக்கு தான் நானுமே பின்னாடி வரலான் இருந்தேன். இது வந்து நிறைய பேர் பாயிண்ட் என்கிட்ட கிளைம் பண்ணிருக்காங்க. நீங்க அதான் நான் சொல்றேன், முடிச்சுக்கிறாருங்க. அதாவது ரிலிஜனு காஸ்ட் ஒரு புண்டையும் அங்க கிடையாது. நீங்க போயிட்டு நீ என்னடா ஜாதி தேவரா கவுண்டரான்லாம் கேட்டு இருக்க மாட்டான். போறோம், உட்காரோம், ஃபன் பண்றோம். நான் ஒரு தெரி படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னு இருந்தேன். நான் ஃபர்தரா சொல்றேன். இந்த டான்ஸ பத்தி தான் பேசிக்கா. இந்த ஃபர்ஸ்ட் நாளோட செலிப்ரேஷன்ல வர அந்த மொமெண்ட், இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்ரேஷன்ல இவ்வளவு பாகுபாடு இல்லைன்னு சொல்லி சீக்கிரட்டா வாட்ஸ்அப் குரூப் காஸ்டுக்கு மெயின்டைன் பண்ற ஜென்ரேஷன்ல இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு தியேட்டர் ஒரு சரியான மக்களை குமுலேட் பண்ற விஷயமா இருக்கு. ஆமா, ஒரு படத்தை இந்த தியேட்டர்ல பாக்கணுங்கிற இது வந்து எல்லாத்திட்டயுமே இருக்கும். கரெக்டா நம்ம ஊர்ல இருக்க எல்லா தியேட்டர்லயும் நம்மளுக்கு ஒரு செலக்ஷன் இருக்கும், நம்மளுக்கு ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும். அதுல இந்த லொகேஷன்ங்கிற ஃபேக்டர் விட்டுட்டோம்னா வேற சில ஃபேக்டர்ஸ், அதுவும் தியேட்டர் கரஸ்பாண்டிங்கா இருக்க ஃபேக்டர்ஸே நம்ம நிறைய வச்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி நீ எந்தெந்த படத்துக்கு எந்தெந்த மாதிரி தியேட்டர் செலக்ட் பண்ணுவாங்கறத டிஸ்கஸ் பண்ணலாம்னு யோசிச்சு வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா இந்த கிரிஞ்ச் தாயில யாருன்னா இந்த பெண்களை கூட்டிட்டு உல்லாசமா தியேட்டருக்கு வரணும்னு சுத்திட்டு இருக்கவனுங்க. இவனுக்கு எப்படி புக் பண்ணுவானு உங்களுக்கே தெரியும். இவனோட ப்ரையாரிட்டி ஒண்ணுதான் இருக்கும். மகாராஜான்னு ஒரு தியேட்டர் இருக்கு. இங்க இருந்து விட்டு 4 நூற்றாண்டு தள்ளி போக வேண்டிய தியேட்டர். அங்க போனா ஆப்வியஸா டிக்கெட் ஃப்ரீயா தான் இருக்கும். அது இல்லாம ஒரு மல்டிபிளெக்ஸ் தியேட்டருங்கிறங்காட்டி உங்களுக்கு சீட்டு எல்லா கம்ஃபர்ட் ஜோன் எல்லாமே இருக்கும். 0 டிகிரில ஏசி வச்சிருப்பானுங்க. உங்களுக்கு நீட்டா மேல் வேலை பாக்குறதுக்கு எல்லா வேலையும் சூட்டபுளா அமைச்சு கொடுத்துருவான்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, நீட்டா போயிட்டு மகாராஜால தான் வந்து 10 டிக்கெட் வாங்கினாலே படம் ஓட்டுவாங்க. ஆமா, அவன் வந்துட்டு அவனுக்கு ஆக்சுவலா அவன் என்ன ப்ராசஸ்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கான்னு எனக்கு இன்னி வரைக்கும் புரியல. தீம் பார்க் ஓடுன்னு நினைக்கிறானா இல்ல என்ன பண்றான் ஒன்னும் தெரியல. சோ
கம்மி பேக் டு தி பாயிண்ட், அவனுக்கு வந்துட்டு கார்னர் சீட் புக் பண்ணுவானுங்க. ஸோ இது ஆப்வியஸ். இல்ல எந்த படம் ஓடவே ஓடாதோ அதுக்கு நான் வந்துட்டு அந்த ப்ரொடியூசருக்கு நான் மட்டும் தான் கடன் பட்டிருக்கேன்னு சொல்லி இவனுக்கு அதுக்கு புக் பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த பீப்புள் ஒண்ணு. இன்னொன்னு தலை படம், தலைவர் படம், தளபதி படம் எல்லாம் வந்துச்சுன்னா ஆப்வியஸா தியேட்டர் எல்லாம் பாக்குறது இல்ல, கண்ணா அப்படின்னா புக் பண்ணி அடிச்சு நகுத்தணும்டா. எங்க 200 300 டிக்கெட் கிடைக்குதோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தெரிக்கணும்டான்னு சொல்லிட்டு தெரிச்சிரும். அது எவ்வளவு பெரிய கிரிஞ்சு தியேட்டரா இருந்தாலும் பரவாயில்ல, போகணும், ஃபன் பண்ணும். அது அந்த தியேட்டர் எமோஷன் இருக்கு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் அது. அதுக்கப்புறமேல் வந்துட்டு கம்ஃபர்ட் ஜோனோட 3 நாள் கழிச்சு போய் பாக்குறவங்க அவங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு கேட்டகரைஸ்டா ஒரு 4-5 தியேட்டர் வச்சிருப்பாங்க. நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது மூவி பேஸ்டா கூட மாறலாம். நோலன் இப்போ ஹாலிவுட் படம்னா மேபி ஒரு நல்ல எலைட்டான கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிற தியேட்டருக்கு போவானுங்க, அது பண்ணுவானுங்க. அப்புறம் சில பேர் வந்துட்டு ஃபேமிலி தான் இந்த தியேட்டருக்கு தான் ஃபேமிலி கூட்டு போகணும், இந்த தியேட்டருக்கு ஃபேமிலி கூட்டு போக கூடாதுன்னு ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு. அது தெரியுமா தெரியல. பொத்தியே கூப்பிட்டு வருவானுங்க. ஆமா, அதாவது அவ்வளவுதான். அது அப்படியே கூட்டிட்டு போயிட்டு மெல்ல உட்கார வைப்பானுங்க. உட்கார வச்சுட்டு பெண் அப்பா பொண்ணு 2 பேரு அப்புறம் அம்மா ஒருத்தங்க, மொத்தம் 4 பேர். அதே மாதிரி புதுமண தம்பதியர்னா நீ நல்லா கண்டுபிடிச்சிடலாம். அவனுக்கு கிரிஞ்சுங்க, அவனுங்களை பத்தி தயவுசெய்து பேசாதீங்க. ஃபுல்லா வலையில கையில இருந்து கால் வரைக்கும் போட்டு அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துருவாங்க. ஏன்னா லேட்டா வந்தா இந்த நாய்கிட்ட சீட்டை சரசம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது. ஆமா, சரசம் பண்ணிட்டு இருக்கணும். கோட்டா புது பொண்டாட்டிட்டாக்குற மாதிரி. அதுல இன்னொரு அளவு இருக்கு கேளுங்க. முதல்ல அவன் கேண்டீனை முடிச்சிருவான். கேண்டீன்ல இருந்து சிப்ஸ் பிஸ்கெட் வேர்க்கல்ல எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கையில வச்சுட்டு படத்தோட ஸ்டார்டிங்லயே உட்காந்துருவான். இன்டர்வல் எல்லாம் போய் வாங்க மாட்டான். கன்ஃபியூஸ் ஆயிரும், எங்கடா கேண்டீன் இருக்கு, இங்க இருக்கா. அதுதான் இந்த தாயில கேண்டீன் நினைச்சு இவங்கிட்ட போய் பப்ஸ் வாங்கினவன்லாம் இருக்கான். போய் உட்கார வச்சுட்டு புகையிலை புட்டு உண்டாக்கும் போது 2 பக்கம் போர்டு வச்சிருவான். இந்த பக்கம் படத்தை பாக்கல மொட்டை பாட்டு கதைகளா அப்படிங்கிற மாதிரி. இந்த புதுமண தம்பதியர்கள் அது அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா நீங்க எல்லாத்தையும் அங்கேயே கண்டுபிடிச்சிடலாம். பாதி பேர் பாத்தீங்கன்னா அந்த அம்மா தான் பாத்துக்கிட்டு இருப்பான் காசை கொடுத்து. இல்ல அது அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜாங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். லவ் மேரேஜ் காரங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவன் வந்தோன்னு படம் எல்லாம் பார்க்க மாட்டான், நீட்டா வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். என்ன புது கிராக்கி மாதிரி உட்கார்ந்து இருக்க படுனி. ஆமா கரெக்ட். அவன் ஜென்யூனா பாத்துட்டு இருப்பான். அவன் யாரும் அந்த மகாராஜா கையா இருப்பான், அவனை விட்டுருங்க. இவன் வந்துட்டு பாவங்க. இவன் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட டைரக்டர் எடுத்து பெரிய பாவமான நாயினா இவன் தான். பாவம் பண்ணிட்டடா நீ தியேட்டர் கூட்டிட்டு வந்து கோத்தாங்கிற மாதிரி. இன்னொரு கோஷ்டி இருக்கானுங்க, இந்த ஃபேமிலி இருக்கானுங்க. அவனுக்கு எப்படி இவ்வளவு சரக்கு உள்ள இட்டு வந்தானே தெரியாது. எல்லா மிச்சர் பாக்கெட் எல்லாத்தையும் அங்க வாங்க மாட்டானுங்கிற கொள்கையில் இருப்பானுங்க. தியேட்டர்லாம் வாங்க உள்ள எப்படியாவது மறைச்சு எடுத்து வந்து அடிச்சுட்டு அவனுங்க எல்லாத்தையும் டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து போட்டு நீட்டா உள்ள வர அப்படின்னு சொல்லி இறங்கிடுவானுங்க. ஆக்சுவலா இன்னொரு பெரிய பிளண்டர் பண்ணுவாங்க இந்த ஃபேமிலி கைஸ். இவங்களுக்கு வந்து தியேட்டர் அந்த காலத்துல லைக் இப்போ வந்து சில தியேட்டர்லாம் இருக்கும். இந்த தியேட்டர்லாம் வந்து ஃபேமிலி தியேட்டர்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிளாஸ்வே ஆயிருக்கும். இப்ப அந்த தியேட்டர் கிரிஞ்சு தியேட்டரா மாறி இருக்கும். இவங்களுக்கு தெரியாது. சரியா, என்ன பண்ணுவானுங்க, ஒருத்தர் இது வந்து ரியாலிட்டியில எனக்கு நடந்துச்சு. 2 பொண்ணுங்க ஒரு ஒய்ஃப், இவரு மொத்தம் 4 பேரு. 4 பேத்தி கூட்டு வந்து அழகா உட்கார வச்சு அளவில்லா குடும்பம்னு உட்காந்துக்காரு. நாங்க 11 பேர் வந்திருக்கிறோம் உள்ள. நாங்க என்ன படத்துக்கு போவோம் ஃபர்ஸ்ட் ஜெனியூனா த்ரிஷா நயன்தாரா போயிருக்கோம். தலைவன் ஒரு அந்த பால் பாக்கெட் சீன்ல அண்ணன் படுத்துட்டாப்ல கீழே, ஒன்னும் முடியல. அது எனக்கே வந்துட்டு மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. கடைசியில வந்துட்டு தலைவன் கிளம்பிடலாமான்னாங்க. அப்படி நீட்டா இந்த பொத்தி கூட்டிட்டு போவாங்களா அந்த மாதிரி எல்லாம் மூஞ்சி மூடி போயிட்டு இருக்கிறாங்க. தெரியாம எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. நம்ம பசங்க 11 பேரு அந்த ஆளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி அவர் முன்னாடி நின்று விட்டு விட்டு படண்டி ஆடிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு என்ன ஒன்றே தெரியல, ஆண்டா வாங்குற மாதிரி ஆயிட்டாப்ல. 120 ரூபா டிக்கெட் கொடுத்து வந்து புண்டாவணும். இவனுக்கு ஆடுறத பாத்துட்டு இருக்க நிறைய பேர் தெரியாம வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சர்டிபிகேட் பார்த்தா இவனுக்கு சூத்துல எழுத முடியாதுக்கு மேல கொடுத்திருக்காங்க. அதுல ஜிவி பிரகாஷ் மாதிரி ஒரு ஜென்யூனா ஆளு, அதிக் ரவிச்சந்திரன் மாதிரி ஒரு டைரக்டர் எடுத்திருந்தாங்கன்னா அந்த படம் எப்படி இருக்கும்? இல்ல இப்படிதான் நான் வந்து ஒரு தியேட்டருக்கு போயிருந்தேன். அந்த இந்த படம் ஒண்ணு வந்து தெரியுமா, தமிழ்நாட்டில் ஒரு உலக சினிமான்னு சொல்லி வஞ்சகர் உலகம்னு ஒண்ணு. வஞ்சகர் உலகம் நம்ம பையனோடது, விசாகனோடது. விசாகனை பத்தியே நீங்க ஆக்சுவலா தனியா ஒரு பாட்காஸ்ட் போடலாங்க. அவர் அவ்வளவு பெரிய ஆளுங்க. சரி விடுங்க, நிறைய நுவான்ஸ் இருந்துச்சு, அதுக்கு ஒரு தனி பாட்காஸ்டே போடலாம். இப்ப இந்த படத்துக்கு வந்தா இது சர்டிபிகேட் கிளியரா வந்துருச்சு. ஆக்சுவலா அந்த படம் வந்துட்டு தென்னிந்தியாவின் டாரண்டினோன்னு நாங்க அது இல்லாம சொல்லப்படாத ஆக்ட்ரஸ் ஆஃப் தி கோலிவுட் சாந்தினி வேற இருந்தாங்க அதுல. கரெக்ட். ஆமா, எனக்கு நான் வந்துட்டு சாந்தினி பத்தியே ஒரு அதுவும் போடலாம், நிறைய இருக்கு எங்கள்கிட்ட. அப்படியே வள்ளிஞ்சுகிட்டு இருக்கு கண்டென்ட். சரி ஓகே, அதான்டா ஒண்ணு இல்ல. நான் போய் நின்று இருக்கேன், ஒருத்தன் வந்து டிக்கெட் வாங்கிட்டான். அவனுக்கும் வாங்கிட்டான், அவன் பையனுக்கும் வாங்கிட்டான். டிக்கெட் செக் பண்ற இடத்துல அவன் என்ன சொல்றான், எங்க இது ஏசி டிக்கெட் அப்படின்னா பையன் விட மாட்டேன் அப்படின்ட்டான். சரி, நான் பக்கத்துல நின்று இருக்கேன், அவனுக்கு புரியல ஏசி டிக்கெட் என்னன்னு. என்ன தம்பி சொல்றாரு அப்படின்னு சொல்ல நான் சொல்றேன், இது வயலன்ஸ் அதிகமா இருக்கு, குழந்தைங்க பாக்குறதுன்னு. அவன் என்கிட்ட வயலன்ஸ் தானே, செக்ஸ் இருக்காது இல்ல, பரவாயில்ல உள்ள போய்க்க தாயோலி. அதான் இவனுக்கு யாருன்னா, நீ வந்துட்டு அவனுக்கு எவ்வளவு ஜெனரஸா நடந்து ட்ரை பண்ணிருக்க. வயலன்ஸ் டிக்டாக் வித் அருவாள் இன் தேர் வாய்ஸ்.
ஆமா இவனுக்கு வந்துட்டு நம்ம பிலிப் சொல்ற மாதிரிதான் வாயில அருவாள் வச்சுட்டு ஒரு சின்ன கூதியா நின்று இருப்பான். அது இவன் தான் நினைக்கிறேன் பாவத்தை. அந்த பையன் வாழ்க்கைக்கு எடுத்து அந்த படத்துக்கு போய் நீ சொன்னேன்னு தான் மாப்பிள அந்த படத்துக்கு நான் போட முதல் நாள் 12 பேர் இருந்தானே தியேட்டர்ல. எனக்கு என்ன பிரச்சனைனா அந்த படத்துக்குள்ள போய் செக்ஸ கத்துக்கிறதோ இல்ல வயலன்ஸ் கத்துக்கிறதோ பிரச்சனை இல்ல. நல்ல படம்னா இது நினைச்சிட்டாதான் பிரச்சனையே. கரெக்ட், படம்னா இப்படிதான் இருக்கும் போலன்னு. நல்ல படத்துக்கு போட்டேடா வெளிக்கிற மாதிரி இல்ல ரொம்ப கிரிஞ்சான படம் அது. ஆக்சுவலா நானும் அந்த ட்ரெய்லர் பாட்டு சாம் சிஎஸோட மியூசிக் பாட்டு அல்ட்ரா லெஜெண்ட் நினைச்சு ஏமாந்த படங்கள். அதை பத்தி நம்ம தனியா ஏமாந்த தாயில அப்படின்னு சொல்லி நம்மள வச்சு ஒரு கண்டென்ட் போடலாம். அத்தனை படம் போடலாம். சரி ஓகே, இப்போ வந்துட்டு கமிங் பேக் டு திஸ், நான் ஜென்ரலா 2 கிளாசிபிகேஷன் தான். ஒண்ணு மாஸ் கமர்ஷியல் படம் அப்படின்னா நம்ம அச்சுத்துக்கு சிவா மாதிரி படங்கள்னா ஒண்ணும் பண்ண மாட்டோம். எந்த தியேட்டர்ல கிடைக்குதோ போயிருவோம். நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே அந்த படத்தை பார்த்தாகணும். அப்பதான் வந்துட்டு இந்த ஒருவேளை சோறு உள்ள இறங்குங்கிற மாதிரி ஆயிருச்சு. இப்போ ஏதோ ஒரு நல்ல ஆர்ட்ஃபுல் மாதிரி ஏதாவது ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்க, சவுண்ட கான்சென்ட்ரேட் பண்ணி வர படங்களே ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம இதுல முக்காவாசி சவுண்ட்னால இவங்களுக்கு பிஜிஎம் மட்டும் தான் தெரியும். கொஞ்சம் சவுண்டையும் கான்சென்ட்ரேட் பண்ற ஒரு டைரக்டர் தெரிஞ்சிச்சுன்னா டீசென்டா தான் ஒரு மாலுக்கு கிளம்பிடுவோம். நான் கோயம்புத்தூர் எடுத்துட்டா லைக் சென்ட்ரல் தியேட்டர் வந்துட்டு விஸ்வரூபம்ல 3D சவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அதை 1.5 வருஷமா ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. விஸ்வரூபம் ரிலீஸ்க்குள்ள அந்த தியேட்டர் ரெனோவேட் பண்ணி முடிச்சுட்டு விஸ்வரூபம் அங்க ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் இருக்கு. சோ இது மாதிரி தியேட்டருக்காரங்களுக்கே சில நாஸ்டாலஜி இருக்கு போல படத்து மேல. ஆப்வியஸா தியேட்டர் வச்சிருக்கவன் ரெவன்யூ கேட்கறத விட படத்து மேல அவனுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கும்ல. இல்ல நிறைய பேர் வந்து காசு சம்பாதிச்சதுக்கு அப்புறம் படங்கள் மேல இருக்க இன்ட்ரெஸ்ட்னாலே வந்து தியேட்டர் எல்லாம் வாங்கினவங்க எல்லாம் இருக்காங்க. ஆமா. பட் இப்ப அது ஒரு பெரிய லெவல் பிசினஸா இல்லங்கிறாங்க, அது அழிஞ்சிட்டு வருதுங்கிறாங்க. ஏன்னா அது இருக்கலே பெரிய ரிஸ்க் பேரிங் கரெக்டா மாறும். பிக் ஜெயண்ட்ஸ் லைக் பிவிஆர் ஆர் ட்ரைங் டு பை தி சிங்கிள் தியேட்டர் ஆல்சோ இல்ல. கரெக்ட். அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் கேஜியே வந்து ரிலையன்ஸ் தான் வாங்கி ரெனோவேட் பண்ணிருக்காங்க. ஆனா அப்படி இருக்கும்போது ஆக்சுவலா என்ன உனக்கு டிக்கெட் பிரைசிங் கொஞ்சம் அதிகமாகுது, அதே நேரத்துல சர்வீஸ் கொஞ்சம் ப்ராப்பரா இருக்குடா. இப்போ டிக்கெட் பிரைசிங் மாறுது, இது எல்லாம் மாறுது. பட் அந்த இப்போ இது வந்துட்டு அடுத்த டாபிக்கே இது கரெக்டா கூட்டிட்டு போகுது. எலைட்டான இந்த தியேட்டர்ல போய் பாக்குற எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம டைப் ஆஃப் அந்த தர லோக்கல் டைப் ஆஃப் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் வேற. என்ன கேட்டா நான் வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி நான் சொன்ன பாத்தியா இந்த தியேட்டர் வந்துட்டு நான் கரெக்டா சூஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். தலை படத்துக்கோ தளபதி படத்துக்கோ ஃபர்ஸ்ட் டே பார்க்கணும், அது ஒண்ணுதான் எய்மு. தலைவர் படத்துக்கு பட் ஆனா எக்காரணத்துக்கு வந்து இந்த மல்டிபிளெக்ஸ்ல மட்டும் புக்கே பண்ணிட மாட்டேன். ஏன்னா அவன் 1000 ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவான். அப்புறம் என்ன மாதிரி நான் தலைவர் படம் பாக்குற மாதிரி இருக்கும். ஆமா கண்டிப்பா என்னோட அப்ப இப்ப நீ சொல்றது அந்த மீன்ஸ் அந்த procuring of this theaters from இந்த சிங்கிள் ஓனர்ஸ் கிட்ட இருந்து பெரிய பெரிய ஜெயன்ஸ் தியேட்டர்ஸ் வாங்குறாங்கிறது இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்த பாதிக்குது உண்மையா சொல்ல போனா. அது வேணா கண்டிப்பா கரெக்ட் தான். ஏன்னா மால்ல வந்து ஒரு இந்த படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. இந்த வேதாளம் படம் கரெக்ட், அந்த படத்துல தான் இந்த இதெல்லாம் வரும். தெரிக்க விடலாமா அதுலதான் சொல்லுவாரு. வேதாளமா விவேகமா வேதாளம் 3 படங்களும் ஒரே மாதிரி இருந்தாலும் இப்படித்தான் ஆகும். சிறுத்தைசி வாங்கறதுக்கு இருந்து காய்கறினால இப்படி எல்லாம் சங்கடப்பட வேண்டியதா இருக்கு. கரெக்ட் மாப்ள. பீயிங் அன் அஜித் ஃபேன் என்னாச்சு, டிக்கெட் தேடுறோம் கிடைக்கல. கடைசியில வந்து எப்பவுமே ஃபன் மால்ல தான் வந்து லாஸ்டா ரிலீஸ் பண்ணுவானுங்க தியேட்டர் டிக்கெட்ட. அப்ப என்ன பண்றோம், சரின்னு போய் லைன் நின்று டிக்கெட்டா வாங்கியாச்சு. வாங்கிட்டு இங்க இருக்கவனுங்க எல்லாம் எந்த தியேட்டர்ல பாக்குறாங்கன்னா இந்த சோமனூர் சங்கீதா சவிதால பாக்குற கோஷ்டி. அவனுக்கு கோயம்புத்தூர்காரங்களே கிடையாது. இவனுக்கு போய் மாலுக்காரங்க எல்லா அமைதியா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நான் தான் டிக்கெட் வாங்கி கொடுத்தேன் எல்லாரும். நம்ம பசங்க என்ன தெரியாது. நம்ம வந்து காலேஜ் பக்கத்துல இருக்கனால வாங்கிட்டோம். வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. எல்லாம் வந்து அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. நானே ஒரு செகண்ட் அதிர்ந்துட்டேன். என்ன நம்ம பசங்க பொட்டாட்டா உட்காந்துட்டு இருக்காங்களே, இப்படி உட்கார மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி. கரெக்டா வருது அந்த வீர விநாயகா பாட்டு வருது. பார்த்தா உள்ள இருந்து அடிச்சு விட்டாங்கடா. அவ்வளவுதான் கொண்டேத்திடுவானுங்களே, அடிச்சு வெளியே வரத்திடுவானுங்களே. கபடவன் உள்ள வந்து இறக்கிட்டானுங்க, எல்லாத்தையும் புடிங்க வச்சுட்டானுங்க மாப்ள. அப்புறம் கெஞ்சி உட்காந்து படத்தை பார்த்தானுங்க மறுபடியும். இல்ல இது வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கிரிஞ்சு படத்துக்கு போனேன். பட் ஆக்சுவலா அது ஓகேவா தான் இருந்துச்சு. கண்ணால் எடுத்து ஆசையா வந்துட்டு நானும் ஒரு மல்டிபிளெக்ஸ்ல பாத்துட்டு இருக்கேன். பாத்துட்டு இருக்கும்போது நாங்க ஒரு 6 பேரு போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கோம். இந்த விசாகா சிங்கை விட வேற லெவல்ல ஆடுறோம்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருக்கோம். உள்ள வந்துட்டான். வந்துட்டு மொத்தம் விசில் அடிக்க கூடாது, மூடிட்டு வந்து கிளாப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க அப்படிங்கிறான். மொத்தம் கிளாப் மட்டும் பண்ணிட்டு பாக்குறேன்னு பிறந்த நாளுக்கு வந்திருக்கேன், படத்துக்கு வந்திருக்கேன். சைலண்ட் கிளாப் பண்ண சொல்லுவானுங்க போல. சைலண்ட் கிளாப் பண்ண அப்புறம் இந்த அந்த கிளாப் போட சொல்லிட்டு இருக்கான். என்னவா போல பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நீட்டா ஜெனரஸா எப்படி எனக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்து சிரிச்சா இந்த லெவல்ல தான் சிரிக்கணுமா போல. ஏன்னா காசு கொடுத்தது பார்த்தா நீயா நானாங்கிற மாதிரி ஆகி போச்சு ஒரு பாயிண்ட்ல. அது ரொம்ப கிரிஞ்சுதான். சத்தியம்ல வந்து நோ டிஸ்டர்பன்ஸ் ஷோ இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தியேட்டர் பேர் கரெக்டா தெரியல. அதுக்கு பிரைசிங் அதிகமா இருக்கும். அந்த ஷோக்கு வந்து நீ குழந்தைகளை கூப்பிட்டு போக முடியாது. அதுக்கு ஷோக்கு முன்னாடியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நீ தியேட்டருக்குள்ள போக வேண்டியது இருக்கும். டோர்ஸ மூடிடுவானுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி நிறைய இருக்கு.
இல்ல இது இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் வந்துட்டு நானே பெருசா ஆதரிக்கிறேன். இந்த சைல்டு ஆர்டிஸ்ட படத்துக்கு கூட்டுறது, அவனுக்கு அப்பா ஒண்ணுக்கு வருது, உச்சா வருது, அது வருது, இது வருதுன்னு அங்க இங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பானுங்க. படம் பார்க்கவே முடியாது. நீங்க அனுபவிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அந்த வழியை. இல்ல ஆக்சுவலா நான் அனுபவிச்சிருக்கேன். விஸ்வரூபம் படத்துல விஸ்வரூபம் 2 விஸ்வரூபம் 2வே கிரிஞ்சு படம். விஸ்வரூபம் 2வே அனுபவிச்சதே இல்ல, ரொம்ப பெரிய வாழ்க்கையின் விளிம்பிக்கே பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன் சரியா, என் பக்கத்துல குழந்தை புடிச்சு ஒருத்தர் விஸ்வரூபம் 2க்கு வந்திருக்காங்க. தாயில எவ்வளவு கிரிஞ்சானா இருப்பான். தலைவர் வேற விட்டு துப்பாக்கி எங்கள் தோளிலே இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் மட்டும் வருமே அந்த மாதிரி குழந்தை. ஐயோ கரெக்டா தலைவன் வந்து சரி ஓகே நம்ம என்னதான் இருந்தாலும் தலைவர் படத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எமோட் பண்ணி பாத்துட்டு இருக்கேன் நானு. ஒரு கன்னும் ஏதோ எடுத்து பாம்பு ஏதோ எடுத்து போடுறான் சரியா குழந்தை. அப்ப குழந்தை அதுக்கு மிமிக் பண்ணிட்டு இருக்கு, அப்பா பாம்பு அப்பா ராக்கெட் இருக்கா அப்படின்னு. எனக்கு ஒரு வருஷத்துல எமோட் பண்ண கொடுக்கறாங்கிற மாதிரி ஆயிடுச்சுடா. ஆமா நான் சில்லுக்கருப்பட்டி ரீசெண்டா போயிருந்தேன். இந்த கிரிஞ்சானுங்க தான் வந்து எண்ட் ஆஃப் தி டே இப்ப வட சென்னை கூப்பிட்டு போயிட்டு இருப்பானுங்க இதே குழந்தை. ஆனா ஒரு நல்ல குழந்தைகள் படம் வந்து அதுக்கு கூப்பிட்டு போனா கூப்பிட்டு போக மாட்டானுங்க. அவனுங்களுக்கு வந்துட்டு யாரை எது கூட்டிட்டு போகணுங்கிற அறிவுமை இருக்காது. இவனுக்கு வந்துட்டு வட சென்னை பாக்கணும்னா இவனுக்கு தனியா போய் கொலீக்ஸ் கூடயோ ஒய்ஃபை கூட்டிட்டு போய் பாத்துருக்கலாம். இப்ப இந்த குழந்தைகளை கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறமே ஏசிடி அவங்ககிட்ட சண்டை போடுற தியேட்டருக்காரங்கிட்ட மயிறு நீ என்ன மயிறு கூட மாட்டீர, ஏசிடி கிட்ட எனக்கு தெரியாதா, எங்க குழந்தை வந்துட்டு பெரும்பு அங்கேயே கட் பண்ணி விடுலாம் சொன்னவெல்லாம் இருக்காண்டா. செவுல சேர்த்து அடிச்சிருக்காங்க அவனெல்லாம். தியேட்டர்லயே போயிட்டு எதுக்கு இந்த படத்தெல்லாம் தியேட்டர் ரிலீஸ் பண்றீங்க மக்கள். அதுக்கப்புறம் வெற்றிமாறனை புடிச்சு ஏறிட்டு இருக்கு. நீ வந்துட்டு வயலன்ஸ் காட்டுற மயிரை காட்டுறேன்னு ஒரு கலைஞனுக்கு எத்தனைதான் இப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வருது. நீ என்ன குண்டைக்கு குழந்தைய கூட்டுறேன்னு கேட்டா எவனும் கேட்க மாட்டாங்க. மேல் சாவனிஸ்டிக்கான படம் பாடுங்க, ஜாதி வெறிய தூண்டுறானுங்க. ரெண்டாவது அது என்டர்டைன்மெண்ட். படத்தை தியேட்டருக்கு கொண்டு வரதுங்கிறதுக்கே அந்த டைரக்டர் வந்து உயிர் வந்திருக்கும். ஆமா அது வந்ததுக்கு அப்புறம் இந்த கிரிஞ்சானு வேற கிளம்பிடுவானுங்க. இந்த படத்தை பேன் பண்ணணும்னு துடிக்கிற கோஷ்டி இருக்கு பாத்தியா, இத பத்தி நம்ம தனியா ஒரு தொகுப்பு இல்ல, இது வந்துட்டு ஒரு எபிசோட்ஸா ரிலீஸ் பண்ணலாம். சீசன் 1 சீசன் 2 அப்படின்னு. அத்தான் படத்துக்கு அது வந்துட்டு ஆண்டவர் இருக்காப்ல இல்ல, ஆண்டவர் படத்துக்கே கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 5000 கணக்கான மக்கள் இது பண்ணிருக்கானுங்க. அவர்லாம் வந்துட்டு விரக்தியில வெளியே வைக்கிறாரு சினிமா விட்டு. தாயில அவங்களுக்கு நான் படம் பண்றதுக்கு 4 மாடு வாங்கி மேப்பண்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் சில கிரிஞ்சு படங்கள்லாம் இருக்கும். சிவா ஒரு 100 படம் எடுத்திருக்காப்ல, சுந்தர் சி ஒரு 50 படம் எடுத்திருப்பாப்ல. சோ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு நீங்க தியேட்டருக்கு போய் பாக்கணுங்கிறதுக்காகவே இருக்கிற படம். அதுல வேணா எனக்கு ஒரு லட்சக்கணக்கான மெமரி இருக்கு. வந்துட்டேன் அடுத்த நான் என்ன எழுதி வச்சிருக்கணும் அதுக்கே வந்துருவேன். கரெக்ட். அடுத்து என்ன பேசலாம்னு இருந்தோம்னா, கண்டிப்பா நம்மளுக்கு நிறைய நாஸ்டாலஜிக் ஃபீலிங்ஸ் இல்ல கிரிஞ்சு ஃபீலிங்ஸ் இருக்கும் தியேட்டர் போனப்போ. அது கிட்டத்தட்ட ஒரு இன்சிடென்டாவோ இல்ல ஒரு பெரிய சீனாவோ நம்ம ஞாபகம் வச்சிருப்போம்ல. கண்டிப்பா அது பண்ணாம எனக்கு தெரிஞ்சு இந்த தியேட்டரை பத்தி பேசுறது வந்துட்டு ஒரு வேஸ்ட் தான். அந்த மாதிரி இருக்கு. அதுதான் தியேட்டர் என்ன கேட்டா. இப்போ ஒரு காமன் மேனு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தன் அவனுக்கு பெரிய என்டர்டைன்மெண்ட் ஒரு படம் பார்ப்பான் மாசம். கரெக்டா? வாரம் படம் பாக்குறவனா இருக்க மாட்டான். ஒரு படம் பார்ப்பான். அது ஒரு ரஜினி படமோ இல்ல ஒரு யாரோ ஏதோ ஒரு சூப்பர் ஸ்டார் படத்தை பார்க்க வருவோம் இல்லையா. ஐயோ சூப்பர் ஸ்டார் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்துடும் இல்லையா, ஏமா சூப்பர் ஸ்டார்னு தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே, ஒரு பெரிய ஸ்டார் இருக்காரு, ஆமா ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த ஸ்டாருக்குன்னு வந்துட்டாலே பஞ்சாயத்து. குழந்தைகளின் சூப்பர் ஸ்டார் யாரும் தெரியுமா? வேண்டாம், நான் அது கேட்கறதுக்கான விருப்பத்திலே இல்ல. குழந்தைகள் என்ன சொல்லுவாங்க, லிட்டிலா இல்ல லிட்டில் சூப்பர் ஸ்டார் சொல்லுவீங்க? அவரு சினிமா துறை விட்டு போய் ரொம்ப நாள் அவர் சினிமா துறை போட்டு பாத்ரூம் போலாரு, திரும்பி வரவே இல்லை இல்லையா? ஆமா சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சிச்சு யார சொல்ல வரீங்கன்னு. அவர் ஸ்டார் விஜயோட நின்றுக்கலாம், பட் பரவாயில்ல. வெளில வந்து மக்களை போட்டு கோட்டாங்கம்மா தாளிச்சிட்டு இருக்காப்ல. அவரை பத்தி பேசணும்னா என்ன வந்தனே தெரியல. எபிசோடு எத்தனை கொடுக்குறானுங்க. சரி ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒவ்வொரு ரயிலையும் வந்து ஆமா. இப்ப நான் அந்த 10,000 ரூபாய் மேட்டர். அப்ப இப்ப அவனுக்கு வந்துட்டு ஒரு படம் பார்ப்பான். அந்த படம் எப்படி இருக்கணும்னா அவனுக்கு மனநிறைவு கொடுக்கணும். மனநிறைவு எதுல இருந்து வரும்னா என்ன கேட்டா நான் பார்த்த வரைக்கும் அந்த படம் அவன் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவான்னா மனநிறைவு கொடுக்கணும், கருத்தை சொல்லிடணும், என்டர்டெயின் பண்ணிடணும், அவன் குழந்தை குட்டிகள் எல்லாம் தூங்க வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து அவன் பொண்டாட்டிக்கு இருக்க கோவத்தை கம்மி பண்ணணும். பிளஸ் இவன் இப்ப செலவு பண்ணா தெரியுமா ஒரு காசு, அதையும் திருப்பி கொடுத்துருன்னு எதிர்பார்ப்பாளே. ஆமா இல்ல, நான் வந்துட்டு இப்போ யார பத்தி பேசிட்டு இருக்கேன்னா இந்த ஃபேமிலி தாய்லி இல்ல. நான் பேசுறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேக்காக எக்ஸ்க்ளூசிவா இருக்கிற இந்த ஃபேமிலி அண்ட் பேச்சுலர்ஸ் அண்ட் எல்லா லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்க கிரிஞ்சு மனிதர்கள். கிரிஞ்ச போக்கணும்னா நான் வந்துட்டு இப்ப தளபதியை பார்க்கணும் ஸ்கிரீன்ல, இல்ல தலையை பார்க்கணும் அப்படின்னு வருவானுங்க. அவனுங்கதான் எனக்கு தெரிஞ்சு தியேட்டர் பீப்புள். அவனுங்க வந்துட்டு தியேட்டரோட 100% எஃபிஷியன்சி யாருக்கு போய் சேருன்னு எனக்கு கேட்டா அவனுக்கு மட்டும்தான் போய் சேரும். ஃபர்ஸ்ட் 3 நாள் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு சிவா படமா இருந்தா, இல்லன்னா நார்மல் படமா இருந்தா வெள்ளி சனி ஞாயிறு. கரெக்டா? அந்த 3 நாள் வந்துட்டு அவனோட லைஃப்ல அதான் அது நீ சொன்ன மாதிரிதான். இப்ப என்கிட்ட கேட்ட பத்தியா ஒரு செட் ஆஃப் மெமரிஸ் உனக்கு இருக்குமே, அந்த செட் ஆஃப் மெமரிஸை கிரியேட் பண்ற அளவுக்கு அந்த 100 ரூபாய்க்கு வர்த்து இருக்குங்கிற நான். கண்டிப்பா வேற லெவல் மெமரி ஒண்ணு இருக்கு.
ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா எங்க ஏரியால இருந்து இந்த பாதசாரிகளா பழனி போவானு தெரியுமா? ஆமா, அந்த கோஷ்டி ஒண்ணு இருக்கானுங்க. என்னன்னா அவனுக்கு முன்னாடி நடந்து போயிடுவானுங்க. நாங்க ஒரு 3வது நாள் நேரம் அங்க போயிட்டு ஒரு நைட் அங்க மண்டபத்துல ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலைல கோயிலுக்கு போயிடுவோம். சோ மண்டபத்துல இருக்கோம். அன்னைக்கு நைட் 10 மணிக்கு மறுபடியும் யாரு வரா அப்படின்னா சின்ன சூப்பர் ஸ்டார் வரா. ஐயோ, சின்ன சூப்பர் ஸ்டார் கண்டா. சரி சொல்லு. சின்ன சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, மான் கராத்தே ரிலீஸ் ஆயிருக்கு. நானும் என் ஃப்ரெண்டு நம்ம அப்ப வந்து அவர் வந்த புதுசுல வந்து சரி கிரிஞ்சு கம்மியா தான் இருந்துச்சு. ஆமாமா, அது கிரிஞ்ச வந்து லெவல் ஆஃப் இன்டென்சிட்டி இந்த தாய்லிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம். பாலத்தில இருக்க தியேட்டருக்குலாம் நாங்க போனதில்லை. சரின்னு சொல்லிட்டு நானே என் டிப்ளமோ ஃப்ரெண்ட் விக்கி அப்புறம் 2-3 பேர் போறோம். சரி போறோம், ஒரு 50 தியேட்டரு டிக்கெட் வாங்குறோம். சரியான கூட்டம். எல்லாரும் அப்படியே உள்ள போய் உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருக்கோம். வார்த்தையா போடுறானுங்க. பழனியில இந்த ஆன்மீக சீசன் எப்படி ஒரு இதில் இருக்காருன்னு தெரியல. அதுவே ஒரு வேற லெவல் மேட்டர். சரியா இன்னும் பாத்துட்டு இருக்கோம். திடீர்னு விக்கி தலையை தொடுறான். என்ன மாப்பிள அப்படின்னு சொல்லி தலையை தொட்டு பாக்கலாம். தலையில எவனா பூமர் அப்பீட் போயிட்டான் மாப்பிள. இல்ல இப்ப இவன் இதை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி 2 பேரும் அடிச்சுட்டு இருக்கானுங்க சீட்ல சப்பு சப்புன்னு அப்பிட்டு. எவன் பூமர் தூக்குனா எந்திரிச்சா அவன் அடிச்சுடான்னு சொல்லி பயத்திலேயே மாப்பிள இப்படியே உட்காந்துக்கிற மாப்பிள அப்படின்னு. அதான் இன்டர்வல் பிளாக்ல வந்து சரி ஓகே மாப்பிள எதுவும் பேச வேண்டாம், ஒண்ணு குத்தி டக்குனு வந்து உட்காந்துக்கலாம் மாப்பிள, என்ன பண்றது வந்தாச்சு உயிரோட வெளில போயிடலாம், எவன் பொருள் வச்சுட்டு உட்காந்துருக்கான்னு தெரியல சொல்லிட்டு யூரின் அடிக்க போனா அங்க பெரிய சண்டை. இந்த கூதியானுக்கு எப்படி அடிச்சுக்காம போடலாம் அப்படின்னு சண்டை பாத்ரூம்ல அப்படியே பேசிட்டு இருக்கானுங்க. மண்டர்த்தாளுல என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க முதல் நாளுங்க நாட்டி மண்டர்த்தாளுங்க நைட் ஷோக்கு இருக்க மாட்டானுங்கல்ல. நைட் ஷோ அதுவும் ஃபுல் சரக்கு, எல்லாருமே சரக்கு. 10:30 மணி இல்ல 10:30 சரக்கு அடிச்சு நீட்டா வந்து உட்காந்துருவானுங்க போல அந்த ஊர்ல. சரியான பண்ணா போச்சு. அப்புறம் ஒண்ணு கடைக்கிட்டு உட்காந்து அப்புறம் மறுபடியும் திரும்பி வரும்போது ரோட்ல அடிச்சுட்டு வந்ததெல்லாம் வந்து என் கண்ணு முன்னாடி நிக்குது. ஆனா அந்த படத்துல ஒரு சீன் கூட நிக்காது. ஆனா அது வந்து தென்னிந்தியாவின் கிறிஸ்டபர் நோலனோட படம். அது தெரியுமா? அது ரிட்டன் பை கிறிஸ்டபர் நோலன், முருகதாஸ் அவர்கள். ஆமாமா, ரிட்டன் பை முருகதாஸ் நோலன். மாப்ள ஆக்சுவலா நீ இப்ப கிரிஞ்சு சொன்னதுக்கு அப்புறமே எனக்கு வந்துட்டு ஒன் ஆஃப் தி எக்ஸ்ட்ராடினரி ஃபீல் ஆஃப் திஸ் இது சொல்லணும்னு தோணிட்டே இருந்துச்சு. நான் வந்துட்டு ஒரு டைஹார்ட் தலை ஃபேன், உலகத்துக்கே தெரியும். சோ நான் வந்துட்டு தளபதி படத்துக்கு எல்லா படத்துக்கும் சொல்லி போயிருவேன். அது வந்துட்டு என்ன பெரிய கிரிஞ்சுலாம் தெரியாது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இவன் ஓட்டுற வேண்டிய படத்துக்கு போறாமா. அது அப்படி கிடையாது. தளபதி, ரஜினி, கமல், சூர்யா அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டே அது அப்படியே வேற, சென்டைலி டிஃப்ரெண்ட். அதை அனுபவிச்சாதான் தெரியும். அந்த நான் போனப்போ 10 பேரு, தலை ஃபேன்ஸ் 4 பேரு, தளபதி ஃபேன்ஸ் 4 பேரு. சோ இதுக்குள்ள நாங்க வந்துட்டு அங்க 2-3 நாங்க பேசிப்போம், ஃபன்னா பேசிப்போம். சீன் வரும்போது ஓட்டுவோம், லைட்டா ஓட்டிப்போம், அதெல்லாம் இருக்கும். பட் ஆனா அந்த கூஸ்பம்ஸ் இருக்குல்ல, அது எவனை பார்த்தாலும் வரும். அது வந்து தலையோ தளபதியோ யாரை பார்த்தாலும் அந்த கூஸ்பம்ஸ் வரும். அதுக்குதான் நான் ஒரு சீன் வச்சிருந்தேன். துப்பாக்கியில வந்துட்டு இந்த 12 பேர்த்த சுடுற சீன் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே தெரியும். அது ஒரு சரியான வேற லெவல் ஆஃப் நம்ம இது நொலனோட தான். நொலன் தப்பித்தவரை நல்ல படம் எடுத்திருப்பாப்ல, அந்த மாதிரி ஒரு படம். அது யாருக்கு எடுத்தாப்ல தெரியல. ஆமா, ஆனா நல்ல படம் எடுத்துட்டாப்ல. ஆமா, அவ்வளவுதான். அந்த மியூசிக், ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்னாலயா இல்ல தளபதியோட அந்த விஷுவல்னாலயா என்னன்னு தெரியாது, உனக்கு அந்த பவர் வரும். அதை பார்த்தனுமே இந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் தான் அது. அந்த மாதிரி ஒரு 10 செட் ஆஃப் மொமெண்ட்ஸ் இருக்கு எனக்கு. தலையோடதுல எனக்கு தெரிஞ்சு என்ன நம்பர் ஆஃப் மொமெண்ட்ஸ் இருக்கு, தளபதியோட எனக்கு அவ்வளவு மொமெண்ட் இருக்கு. நீ வந்து விஜய்னு சொல்லும் போது நான் சொல்றேன், கத்தி வந்து ஆக்சுவலா ஃபேன் வார்ஸ் வந்து வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆயிடுச்சு ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல. சோ வந்து லிட்டரலா இப்போ தளபதி விஜய் சைடுல இருந்து என்ன வந்தாலும் நம்ம சைடுல வச்சு செய்வானுங்க. கரெக்டா? ஆமா. அப்படி வச்சு செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய சீன் என்னன்னா அந்த டனல்குள்ள உட்காந்துருக்க சீன். கரெக்ட். தியேட்டர்ல பார்த்தா அதான் அது தியேட்டர்ல வரும்போது என்ன ரெஸ்பான்ஸ்ங்கற நீங்க இல்ல அங்க வந்துட்டு உண்மையை சொல்லிதான் ஆகணும். அது வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீக்வன்சஸ். அதுவும் சரி, இந்த கீழே குமிஞ்சு பார்க்கும்போது அந்த கத்தியோட பிஜிஎம் உனக்கு ரோல் ஆகும்போது பேக் சைட்ல எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் பேசும்போது எனக்கே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அது ஒரு வைப்ரேஷன். நான் இன்னொன்னு சொல்றேன், இதே மாதிரி ஒண்ணு தெரி படத்தை வந்து நான் ஃபர்ஸ்ட் டே அர்ச்சனான்னு ஒரு தியேட்டர்ல பாக்குறேன். அர்ச்சனா தியேட்டர் வந்துட்டு தலைக்கோட்டை அப்படின்னு சொல்லுவானுங்க. தலை படத்துக்கு அங்க டிக்கெட்டே கிடைக்காது. வாங்கிட்டுனா பெரிய ஆள் நீண்டுருவானுங்க. சோ அங்க வந்துட்டு நான் டிக்கெட் வாங்கிட்டேன், கடவுளோ தற்செயலோ அப்படின்ட்டு வாங்கி படத்துக்கு இறங்குறேன். முன்னாடி நான் வந்துட்டு 2வது ஷோ தான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கிடையாது. சோ செகண்ட் ஷோ, ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துட்டு அங்க இருக்கிறவங்க செகண்ட் ஷோக்கும் புக் பண்ணிருக்காங்க. அது எப்படின்னு தெரியல, பெரிய மேட்சுக்கு சரியான தளபதி ரசிகர் போல நிறைய பேரு. அவங்களுக்கு எப்ப எந்த பாட்டு வரும்னு ரொம்ப நல்லாவே தெரியும். சோ ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ பாட்டானுங்க, எந்த இடத்துல என்ன சீக்வன்ஸ் வரும்னு தெரியும். சோ அவனுக்கு வந்துட்டு அதுக்கு உனக்கு கியூ கொடுக்குறானுங்க, ஏன்னு சவுண்ட் கொடுப்பானுங்க. எல்லாருக்குமே அந்த டெம்டேஷன் ஏறிடுது. ஐயோ ஏதோ சீன் வர போகுது எல்லாரும் சொல்றாங்க. காலங்காலமா வந்து இந்த மார்க்ஸ் ஹீரோ படங்கள் பார்த்தவனுக்கு தெரியும்,
டைரக்டர் என்ன லீடு கொடுப்பாருங்கிறது அது இல்ல, அது ஒரு கிரிஞ்சா இருந்தாலும் இவன் பார்த்துட்டான் ஃபர்ஸ்ட் எடுத்து நீ படத்தை. சோ இவனுக்கு ரொம்ப அக்யூரேட்டாவே தெரியுது. ஜித்து ஜில்லாடி பாட்டை கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி முன்னாடி எல்லாம் போய் லைன்ல நின்னுட்டானுங்க. இதுக்கு என்ன நீ சொல்லுவ அப்போ? அதுவும் அட்லி மாதிரி ஆண்டவர் படத்துக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். அப்புறமேல அந்த பாட்டு ரோல் ஆனே ஆப்வியஸா நம்ம போய் ஆடுவோம் இல்லையா, ஆடிக்கிட்டு இருக்கோம். அதுல முன்னாடி ஃபுல்லா தளபதி ஃபேன்ஸ். நான் என்ன பண்ணுவேன்னா, எப்பவுமே நம்ம கூட இருக்கிறவனுக்கு கிரிஞ்ச் ஸ்டைல இருந்தா இவனு கூட இருந்தோம்னா படத்தை என்ஜாய் பண்ண முடியாது. நான் முன்னாடி போய் அவங்க கூட ஆடிடுவேன். இட் இஸ் சோ ஓப்பன் தட் நீ வந்துட்டு வைகோ மாதிரி நீ எந்த கட்சியில அங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி போயிட்டு டக்குன்னு தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டத்தை சும்மா ஒரு 2 ஸ்டெப்பை போட்டுனா உன் கூட சேர்ந்து அப்படி ஆடிட்டு இருப்பான். தளபதி கத்துப்பா அப்படின்ட்டு இருக்கா லாலா, ஐயோ தளபதி தலையை போட்டுருவான் போலன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க தளபதி அப்படின்ட்டு. அப்போ என் கூட சேர்ந்து அந்த ஆள் யாருன்னு கூட எனக்கு அப்புறம் தெரியல. ஒரு 10 பேர் நாங்க எவனோ எந்தெந்த கேங்ல இருந்து வந்தவனோ போட்டு வெறித்தனமா ஆடிக்கிட்டு இருக்கோம். இந்த மொமெண்ட் வந்துட்டு எனக்கு ஒரு 10 பேர் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. அது வேற இந்த மொமெண்ட் வந்துட்டு ஹேப்பன் ஆகணும்னு வைங்களேன், இது தியேட்டர்னால மட்டும்தான் முடியும். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச இந்த மொமெண்ட் என் லைஃப்ல மறக்கவே முடியாத மொமெண்ட். அதுக்கப்புறமே இதுல வந்துட்டு இந்த சீனை சொல்லியே ஆகணும், அந்த இன்ட்ரோல் சீன். எனக்கு தெரிஞ்சு சூப்பரா ஒர்க் பண்ணிருப்பானுங்க. ஜிவி பிரகாஷ் நெயில்ட் தான் அது. அந்த சீன் எல்லாம் வந்துட்டு தியேட்டருக்காகவே இருக்கிற சீனு. அந்த சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிடுங்க சார்னு சொல்லிட்டு விஜய் திரும்பும் போது நீ விஜய் ஃபேன் எவன் ஃபேனா வேணா இருந்துக்கோ, அந்த மொமெண்ட் ஒர்க் ஆகும். அந்த மொமெண்ட் இந்த மாதிரி ஒரு 4-5 மொமெண்ட்னாலதான் வந்து நம்ம அட்லி தெரிச்சுக்கிட்டு இருக்காப்லன்னு வைங்களேன். பட் சொல்றேன், இந்த மொமெண்ட் எல்லாம் வந்துட்டு தியேட்டருக்காக மொமெண்ட் இருக்கும். இது அப்புறம் தெறிக்கி விடலாம் தலையோட மொமெண்ட் பில்லாட்டூல அப்படியே கொட்டி கிடக்கு. எனக்கு தெரிஞ்சு மங்காத்தா பில்லாட்டு ஆரம்பத்துல வர சீக்வன்சஸ் எல்லாம் வந்துட்டு டீகோடே பண்ண முடியாது தியேட்டர்ல. அது வேற மாதிரி. நீ அதுக்கப்புறம் அதை 100 தடவை சிடில பார்த்தாலும் சரி, அந்த தியேட்டர்ல நீ ஒரு தடவை அதை பண்ணிட்டனா அதுதான் உனக்கு ஞாபகம் வரும். மங்காத்தா எனக்கு அப்படிதான். மங்காத்தால இருக்கிற இன்ட்ரோல் பிளாக் நீ தியேட்டர்ல பாட்டு நீ எப்ப பார்த்தாலும் உனக்கு அந்த நாஸ்டாலஜி வரும், அதே கூஸ்பம்ஸ் வரும். பட் அந்த தியேட்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த தியேட்டர் ரப்டிங்கா இருக்கும் தெரியுமா. அது வந்துட்டு தியேட்டருக்கு போகணும், விசில் பறக்கும். விசில விட அந்த மொமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவாங்க ஆடியன்ஸ். தலைகிட்டு இருந்து வார்த்தை என்ன வரப்போகுது அடுத்து அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு ஒரு சவுண்ட் விடுவாங்க தெரியுமா. அது பிஜிஎம்னால வர கூஸ்பம்ஸா இல்ல இவனுக்கு கத்தனால வர கூஸ்பம்ஸானே தெரியாது. இத வந்துட்டு தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே கண்டிப்பா. கிரௌடா நீ உன்னை ஃபீல் பண்ணிக்கிறதுக்கான ப்ராப்பரான இடம் ஒரு தியேட்டர். கரெக்டான வார்த்தை தான். எண்ட் ஆஃப் தி டே இதுக்கு ஒரு கான்ட்ராடிக்டிங் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறோம். ஏன் இதுல பால்கனி இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குன்னா வைக்கிறோம்னாலும் இதெல்லாம் மீறினாலும் காமிக்கிற படம் ஒண்ணுதான், மக்கள் பாக்குற மக்களோட ரியாக்ஷன் ஒண்ணுதான், எல்லாத்துக்குள்ள இருக்க ஆரா ஒண்ணுதான். பாக்கும்போது கிட்டத்தட்ட கோயிலுக்கு ஈக்குவலண்டான இடம் தான். ஈவன் தான் கோயில்ல கூட எவ்வளவு இதெல்லாம் கோயில்ல மயிர் இருக்கு, கிளாசிபிகேஷன் லட்சக்கணக்கில் இருக்கு. ஆமா, அது அத பத்தி நான் பேசவே விரும்பலைங்க. அது கேஸ் ஆயிரும். அதுதான் நான் சொல்றேன் பாருங்க. இங்க வந்துட்டு நீ எத்தனை கிளாசிபிகேஷன் வச்சுக்கோமாப்ல, எண்ட் ஆஃப் தி டே பாட்டு போட்டா நான் முன்னாடி வந்து ஆடுறேன்ல, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்காந்துருக்கேன், நீ செகண்ட் கிளாஸ்ல உட்காந்துருக்கேன், ஒருத்தர் தேர்ட் கிளாஸ்ல உட்காந்துருக்கேன். நாங்க 3 பேர் சேர்ந்து ஆடிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டே அது எவனுமே அக்செப்ட் லைக் இந்த தளபதி வரலாம் ஒரு மயிரும் அங்க நடக்காது. அங்க வந்துட்டு நீ தலை ஃபேனோ தளபதி ஃபேனோ வர விஷுவல்ஸ்க்கு பாக்குற கண்டென்ட்க்கு உன்னால ஆடாம இருக்க முடியாது. அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரியலைஸ் பண்ணவனால மூடிட்டு உட்காரவே முடியாது. அது வந்துட்டு அது ஒரு தனி பிளே கிரவுண்ட். அது பண்ணி பார்த்தாதான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் புரியும். கண்டிப்பா. அது இந்த ஓடிடி வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, தியேட்டர் அழியாம இருக்கிறதுக்கான ஒரே காரணம் அதுவாதான் இருக்கும். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னே இருக்கு. அது எவனாலே அழிக்கவே முடியாத விஷயம். யூடியூப்லயே பார்த்தனா வந்துட்டு எவ்வளவு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இதுனே இருக்கும். எம்எஸ்டி படத்துக்கும் நிறைய பேத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. கிரிக்கெட்டை பத்தி தெரியாத எல்லாம் எம்எஸ்டி போயிருக்கானுங்க. எம்எஸ்டி பார்த்து எம்எஸ்டி பெவிலியன்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் வரக்கு லைக் அது ஏதோ ஒரு ஷாட், அதுல என்ன வரும்னா அது மேபி கிரிக்கெட் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கலாம். அது வந்துட்டு எம்எஸ்டி வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த மேட்ச்ல எடுத்து எம்எஸ்டி இறங்குறாரு, ரொம்ப அடிக்கணும், குலுக்கிட்டு உள்ள இருந்து டி ஷர்ட்டை மாத்திட்டு வர வரைக்கும் ஒரு கன்னியா ஷாட் போட்டுருப்பாங்க. அந்த டைரக்டர் வந்து அந்த அங்க இருந்து படத்தை வந்து எப்படி ட்ரீட் பண்ணிருப்பானா, எக்ஸாக்ட்லி அந்த மேட்ச்ல என்ன ஃப்ரேம்ஸ் இருந்துச்சோ அதே ஃப்ரேம்க்கு மேட்ச் பண்ணிருப்பான். நான் ஸ்டேடியம்க்கு போனதே கிடையாது. ஒரு பெவிலியனுக்குள்ள இருந்து அப்படியே அந்த மேபி அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து அவன் பெவிலியனுக்கு நடந்து வரவான், அப்படியே அந்த ஆடியன்ஸ் கிட்ட வருவான், அந்த எம்எஸ்டின்னு கத்த ஆரம்பிப்பான். ஏன்னா அவன் அடுத்து இறங்க போறான். அப்படியே எம்எஸ்டின்னு கத்தும்போது அப்படியே அந்த சவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். அப்படியே தலைவன் டி ஷர்ட்டை போட்டு இறங்கி வரும்போது 7 தோனின்னு போட்டிருக்கோம். அப்படியே இறங்கி வந்து மேட்ச்ல நிக்கும் போது அந்த வைபு காட்டுவான் பாரு. எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு எம்எஸ்டிக்கு வந்துட்டு என்னென்ன அவார்ட்லாம் கொடுத்தாலும் இந்த படம் எம்எஸ்டி இந்த கடைசி கிளைமேக்ஸ் அவன் இதுல முடிக்கணும், இத சுத்தி தான் கிளைமேக்ஸ் வைக்கணும் நாங்க யோசிச்ச ஃபேக்டர் ஆக்சுவலா ரொம்ப கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு எப்படின்னா வந்து அவனோட ஃபேவரட் ஹீரோ அடிச்ச ஒரு இன்னிங்ஸ் வந்து ரிப்பீட் மோட்ல ஓட்டு பார்த்துட்டே இருப்பானுங்க. கரெக்ட். எனக்கு அந்த படம் பார்க்கும் ஒண்ணுதான் தோணுச்சு, நான் ஏன்டா கிரிக்கெட் பார்க்கலன்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு கிரிக்கெட் பார்க்காம இந்த படம் அவ்வளவு கனெக்ட் ஆகுது, அந்த லெவலா இருக்கு.
தியேட்டரே ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே உனக்கு ஒரு செகண்டுக்கு செகண்ட் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்துகிட்டே இருக்கு தோனியோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறும்போது. அப்போ நான் என்ன சொல்ல அப்போ ஒரு கிரிக்கெட் ஃபேனுக்கு எப்படி இருந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தவிர இன்ஃபுளுன்ஸுமே அதிகம் தியேட்டர்ல. அது உண்மையான இப்ப வந்து நீ வீட்லயே ஏதோ ஒரு படம் பாக்குறேன்னு வச்சுக்குவேன், நீ ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் உனக்கு பிடிக்கலன்னா. பட் ஆனா எண்ட் ஆஃப் த டே ஒரு படத்தோட உனக்கு பிடிச்ச பார்ட்ஸ் இல்லைனாலும் ஏதோ ஒரு அவன் நினைக்கிற ஒரு கிரியேட்டர் நினைக்கிற விஷயத்த கண்டிப்பா தியேட்டர் மூலமா மட்டும்தான் ஒருத்தனுக்குள்ள அவன் நினைச்சது முழுத்தையும் வந்து கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் தியேட்டர்ல. கண்டிப்பா இன்னைக்கு இருக்க இதுல டேப ஸ்விட்ச் பண்ணா வேற வேற கண்டென்ட் வந்துட்டே இருக்கு உனக்கு. இப்ப நீ சொன்ன மாதிரி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் போது எனக்கு உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலை உலக ஜாமவான் எடுத்த படம் தோணுது, என்ஜிகேன்னு ஒரு படம். அந்த படத்துக்கு ஸ்விட்ச் பண்ணி படத்தையே ஸ்விட்ச் பண்ணிடலான்னு இருந்தது தியேட்டர்ல உட்காந்து. ஆக்சுவலா நம்மளுக்கு புரியல, அப்படி எடுத்துக்கணும். அது வந்து அடுத்த வாரம் வந்து இவரே வந்து செல்வராகவனே வந்து ஒரு பிகை நோட்ஸ்ல சொல்லிட்டு இருக்காப்ல. ஆமா, அவரு படத்தை அவரே டீகோட் பண்ணி புரிஞ்சுக்கணுங்கப்பா. 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் உயிரோட இருப்பானலாம் தெரியாது, நீ இப்பயே அப்ப வந்து நீ வந்து பிரேக் டவுன் வீடியோ டீகோடிங் வீடியோ எல்லாம் நொட்டிட்டு இருக்காத அப்படின்ட்டுவாப்ல இல்ல. ஆமா, ஏதோ 2 வாரத்துக்கு பண்ணிட்டானுன்னு சொல்லி எல்லா படமும் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறது. என்ன அப்புறம் தியாகராஜா குமாரராஜா இல்ல ஓம்பு பாப்பாப்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயத்த நான் அதுல சும்மா இப்ப ஆக்சுவலா அது நம்ம கண்டென்ட் இல்ல, பட் ஸ்டில் அதுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு சீன் வச்சிருக்காப்புல, அதாவது வந்துட்டு இவரோட புத்தியை தீட்டுறாரா இல்ல என்ன சொல்ல வராருன்னு தெரியல. அதான் இவருதான் ஆச்சு இந்த 3 dimensional யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு நிறைய நுவான்சஸ் சொல்ல வச்சிருவாப்லயே. அதுல இருக்கிற ஒரு கரெக்ட், அதுல இருக்கிற இந்த பாலாசிங்கா அவர் பேர் என்ன? ஆமா பாலாசிங் தான் சொல்லு. பாலாசிங்கும் சூர்யாவுக்கும் இருக்கிற கான்வர்சேஷன், அந்த கான்வர்சேஷன்ல வந்துட்டு அதுலதான் வந்துட்டு சூர்யா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பொலிட்டிஷியனா மாறுறாப்ல. இதுக்கு நைட் 1 மணிக்கு ஒருத்த சாணம் முடிக்கிற மாதிரி பின்னாடி வச்சிருக்காப்ல. இத வச்சு நான் அவர் புத்திய தீட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு நான் வச்சுக்கணும். லாஜிக் எங்கடா மயிருங்கிற மாதிரி. இதுல மிகப்பெரிய பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாலாசிங் அதே சாகரத்துல படுத்துட்டு இருப்பாப்ல. இவர் வந்து தெளிவா ஆமா, அவன் கண்டுக்கவே மாட்டான். நீ நான் சேனை உடிச்சே நீ வராட்டி போலாம், சேனை உடிக்கிறேன்னு புடிச்சிட்டு இருப்பான். எனக்கெல்லாம் வந்துட்டு செல்வராகவன் அப்படிங்கிற மாதிரி ஆயி போச்சு. அந்த சீன்ல சரியான கண்டினியூட்டி ஏறவே இருக்காது. நல்லா பார்த்தனா ஒரு ஃப்ரேம்ல தூரத்துல இருந்து சாணம் முடிச்சுட்டுமா, டக்குன்னு பக்கத்துல இருந்து அவன் ஜானைய புடிச்சுட்டே இருப்பான், வாயே திறக்க மாட்டான், நகரவும் மாட்டான், தீ வந்துகிட்டே இருக்கும். என்னன்னா வந்துட்டு இப்போ பெரிய டாக் ஒன்னு போயிட்டு இருக்கு. பீயிங் இன் கொரோனா வி ஆல் ப்ரிஃபர் ஓடிடி. கரெக்ட். சோ இப்போ என்ன கிளைம் இருக்குன்னா வந்து ஓடிடி ஆப்வியஸ்லி இட் வில் ரீப்ளேஸ் தியேட்டர்ங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. அதுல நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் என்னங்கறத நம்ம பேசணும். எனக்கு தெரிஞ்சு ஓடிடி கான்ட் ரீப்ளேஸ் தியேட்டர்ஸ். மைட் பி சம் படங்கள் தியேட்டர்ல இப்போ வந்துட்டு பொன்மகள் வந்தால் வந்துட்டு ஐ ப்ரிஃபர் வாட்சிங் தியேட்டர் ஆர் ஓடிடின்னு கேட்டா இட்ஸ் ஆப்வியஸ்லி ஓடிடி. ஏன்னா அந்த படத்துல அவ்வளவுதான் இருந்துச்சு. ஓகே, இட்ஸ் அ குட் வாட்ச். நான் வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸா அவன் மென் சம் மூவிஸ் ஆர் மென்ட் டு பி வாட்ச் இன் ஓடிடி, அவ்வளவுதான். அந்த படத்தை நீ ஓடிடி ரிலீஸ் பண்ணிட்டு போகலாம், அவ்வளவுதான் என்ன கேட்டா. ஏன்னா அது இவ்வளவுதான் கலெக்ஷன் எடுக்கணும்னு இருக்கும். கலெக்ஷனுக்கும் தியேட்டருக்கும் ஓடிடிக்கும் இருக்க வந்து அக்ரிமெண்ட் படியே வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி 30 நாளுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவான். எண்ட் ஆஃப் தி டே அந்த படம் யாருக்கு ரீச் ஆகணுமோ அது ரீச் ஆயிருச்சுங்க. இந்த தியேட்டருக்கு வர ஆடியன்ஸ் வந்துதான் ஆவாங்க. அது வந்து ஆண்டவர் சொல்ற மாதிரிதான். ஆண்டவர் அதான் அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்காப்ல. எவன் கேட்டான், எந்த தைலியும் கேட்க மாட்டானுங்க. அவன் நல்லா அதான் உனக்கு மைண்ட் செட் நல்லா இருக்கிறவன் பைத்தியார மாதிரி ட்ரீட் பண்றதா எனக்கு தமிழ் சினிமாவோட வழக்கம். அந்த ஆள் அப்பவே சொன்னாப்ல, நான் வந்துட்டு ஆன்லைன்ல ஸ்ட்ரீம் பண்றேன், விஸ்வரூபத்தை வீட்டுக்கு வந்து தரேன்னாப்ல. அப்ப எவனும் கேட்கல. அப்ப எல்லாரும் அப்போஸ் பண்றாங்க. இப்போ பொன்மகள் வந்தால் ரிலீஸ் ஆயிருச்சு. இப்ப மூஞ்சிட்டு இப்ப எங்க வைப்பானு தெரியல. இட்ஸ் ஆப்வியஸ், நீ வந்துட்டு டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீ அடாப்ட் ஆகிதான் ஆகணும். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, திருட்டு விசிடி வந்துச்சு கரெக்டா, யார் இப்ப தியேட்டருக்கு போகாம போயிட்டா? எல்லா படமும் 2வது நாளே கிடைக்குது தமிழ் ரேக்கர்ஸ்ல. யாரு போகாம போயிட்டா? விசால் ஏறி புடிச்சிட்டு போனாப்ல, நான் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்னால திருட்டு விசிடி ஒழிக்க முடியாது. அது வந்துட்டு அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. இப்போ ஓடிடி நீ நிறுத்தலாம் முடியாது. நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட மிகப்பெரிய கார்பரேட். நெட்ஃபிளிக்ஸும் அமேசான் பிரைம் இப்ப எம்எக்ஸ் பிளேயர் வந்துட்டா. இனி பிளேயர்ஸ் அதிகம் தான். அவங்க இவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் ஆகும். இது வேற மாதிரி டெவலப் ஆகும், அவ்வளவுதான். யூ கேன் கண்ட்ரோல் திங்ஸ். இந்த சில விஷயங்கள்ல அதை விட்டுறணும். பட் நீ வேற ஆல்டர்னேட்டிவ் யோசிக்கணும். உன்னால வந்துட்டு அப்கிரேட் ஆக முடியலங்கிறதுக்காக நீ பிடிச்சி ஆட்டிட்டு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அது கரெக்ட் தான். இப்போ 1917 மாதிரி ஒரு படத்தை no one will prefer to watch it in OTT. கரெக்ட். சோ அந்த விஷயத்துல தியேட்டர் ஓனர்ஸுமே வந்து தியேட்டர்ஸை ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும். நம்ம வந்து லொடக்லாண்டி மாதிரி தியேட்டர் வச்சுட்டு அதுக்கு நார்மல் படத்துக்கு எவனும் வரனா எவன் வருவான்? மால்லயே வந்து ஸ்கிரீன் இதா இருக்கு, இப்போ வந்து வேற நல்ல தியேட்டர்லயே வந்து சீட்ஸ் ஓப்பனா இருக்குன்னா அவன் அதுக்குதான் போவான்.
அதே மாதிரி சில படங்கள்லாம் வந்துட்டு இவ்வளவுதான் கலெக்ஷன் எடுக்கும் இருக்கும், அந்த படத்தை தியேட்டர் ஓனர்ஸ் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அந்த படம் நல்லா ஓடல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இவனோட அடுத்த படத்துல வச்சு இவன் காம்பன்சேட் பண்ணும், இல்ல இதுக்கு நஷ்டஈடு கட்ட எனக்கு அந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா. அதெல்லாம் ஓடிடினா எனக்கு தெரிஞ்சு தவிர்க்கப்படும் நினைக்கிறேன். ஏன்னா இது யாருக்கு போய் சேரணும் அவனுக்கு போய் சேர்ந்து இது வந்து மினிமம் கேரண்டி அமேசான் பிரைம் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு வே எக்ஸ்ப்ளோர் பண்ணி விட்டுருக்குன்னு தான் சொல்லுவேன். ஓடிடி இந்த அளவுக்கு வந்து அதோட ரீச் அதிகமா இருந்ததுக்கான ரீசனே அதான் இருந்திருக்கும். ஆக்சுவலா தியேட்டர் ஓனர்ஸ் இன்னவே என்ன ட்ரை பண்றாங்கன்னா, தியேட்டர்ஸ்ங்கிறது ஒரு மோனோபொலியா இருக்கணுங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்கடா. அதனால அவங்களோட சப்கான்சியஸ்ல அதுதான் இருக்கு. சரியா, இப்ப நான் வந்து ஒருத்தன் வந்து என் படத்தை விட்டேன், அவன் படம் ஓடல, அடுத்த படத்தை நான் அவன்கிட்ட டிமாண்ட் பண்றேன். அவன் டிமாண்ட் பண்ற அளவுக்கு நான் ஒரு மோனோபொலியா இருக்கணுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தேவையா இருக்கு அவனுக்கு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பிசினஸ்ல பாக்கும்போது. கரெக்டா? ஓடிடி வந்துட்டு அவன் பாப்பான், ரிலீஸ் பண்ணா போனா இவங்களுக்கு வித்துட்டு போயிரண்டு கிளம்பிடுவான்ல. உண்மையான வார்த்தை தான். அதை இவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதான் நினைக்கிறாங்க. பட் இவங்களால பண்ண முடியாதுங்கிறது தான் என்னோடது. எனக்கு தெரிஞ்சு ஓடிடி வந்துட்டு ஒரு பெஸ்ட் வே ஆஃப் மூவி அப்ரோச் தான். எத்தனையோ படங்கள் இண்டி படத்தை எல்லாம் வாங்கினாங்கன்னு எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். கரெக்ட். இப்ப இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நல்ல சான்ஸ். இப்போ ஒருத்தன் ஒரு படம் எடுக்க நினைச்சு ஒரு சின்ன பட்ஜெட்ல நல்ல படமா எடுத்து, ஆனா தியேட்டர் கிடைக்காதனால அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியலங்கிற. தியேட்டர் கிடைக்கிறது சாதாரண விஷயம். அதுக்கு எவ்வளவு சேனல்ஸ் இருக்கு, எவ்வளவு பாலிடிக்ஸ் இருக்கு, என்னென்னமோ ஒருத்தனால வந்துட்டு அதை இமேஜினே பண்ண முடியாது. அதுக்கு கரெக்டான ஹைராக்கியே கிடையாது. அதே மாதிரி ஓடிடில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாதுங்க. இப்ப இவன் வந்துட்டு 1000 ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கு. இப்ப நீ சொன்ன மாதிரிதான் வெற்றிமாறன் அதை வெட்டுறாப்புல, இதை வெட்டுறாப்புல, அதை காட்டுறாப்புல, அறுவாள் கலாச்சாரத்தை இது பண்றாப்புல, ஜாதி வெறியை தூண்டுறாப்புலன்னா ஒண்ணுதான், ஓடிடில ஒரு புண்டையும் கிடையாது. முடிஞ்சா பாருல கிளம்பு. அதுல வந்து சப்ஸ்கிரிப்ஷனே பண்ண மாட்டானே இவனுக்கு. ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கு, இவனுக்கு யாருன்னா வாட்ஸ்அப்ல ஒரு ஃபார்வர்ட் வச்சுதான் பேசிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த மாதிரி அடல்டோரியஸா ஒரு 4-5 விஷயங்கள் இருந்தா தான் நீ படமே பண்ண முடியுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நானுமே எடுத்து சொல்ல வந்தேன். இப்போ பேசிக் ஐடியா என்னடா, தியேட்டருங்கிற ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து பாக்குறது. ஸோ ஜனரஞ்சகமான கண்டென்ட்டை தியேட்டர் ப்ரிஃபர் பண்ணுவோம் ஆப்வியஸ்லி. ஆமா. அதே மாதிரி ஸ்பெசிபிக் இன்ட்ரெஸ்ட்ங்கிற ப்ரொஃபைல் பேஸ்டு தான் எல்லா ஓடிடியுமே. கரெக்டா? நீ உள்ள போனோடனே உன்னோட ரைட்ஸ் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு அது ப்ரிஃபரே பண்ணுது. ஸ்பெசிபிக் ப்ரிஃபரன்சஸ் இருக்கிற கண்டென்ட்ஸாவும், அப்புறம் கொஞ்சம் இந்த வெளில நம்ம எடுத்துட்டு வரக்கூடிய வல்காரிட்டி, அப்புறம் கொஞ்சம் டேபூஸான கண்டென்ட்ஸ் இருக்க கண்டென்ட்ஸ் மட்டும்தான் ஓடிடிஸ் ப்ரிஃபர் பண்றானுங்க. சோ எந்த நிலைமையிலுமே வந்து தியேட்டரையோ இல்ல ஓடிடியோ ரெண்டுமே பாதிக்க போறது கிடையாது. அதான் இது ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி. இப்போ சூப்பர் டீலக்ஸ்ல வர சமந்தா போர்ஷனே வந்துட்டு அவ்வளவு அப்படியே மறைஞ்சு எடுத்து ஏ சர்டிபிகேட் வாங்கியே அதை கட் பண்ணணும் அப்படிங்கிறாங்களாம். அதுலயே 1000 கட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிறாப்ல. அதை விட யாரு உரியடி படம் ஃபர்ஸ்ட், உரியடி 2 பத்தி நான் பேசவே வரலைங்க, அதை விட்டுறலாம். உரியடி 1 வந்துட்டு ஜெனரஸா நிறைய சீக்வன்ஸ் இருந்திருக்கு, பட் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாப்ல தியேட்டருக்கு. அவர்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வேற லெவல்ல கஷ்டப்பட்டு அந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வந்திருக்காப்ல. அவர் ஓடிடி இருந்துருச்சா எனக்கு தெரிஞ்சு உரியடி இன்னும் அவர் என்ன ஒரு இதுல சொல்றாப்ல, தமிழ் ராக்கர்ஸ் தான் அவர் கூட்டிட்டே போயிருக்குது இல்லையா ஆடியன்ஸ்ட. இது வந்துட்டு ஒரு சினிமாக்காரனே இப்ப முன் வைக்கிறான். அதுக்கு ஓடிடி வந்துட்டு எவ்வளவோ ஜெனரஸான வழிங்கிறேன் நான். இப்ப வெற்றிமாறனே மூவ் ஆயிட்டாப்ல. இப்போ இது வந்துட்டு தப்புன்னு சொல்ற மாதிரி இருந்தா இருக்கிற லெஜண்ட்ஸ்ல பாதி பேர் அதை அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க இல்லையா. ஏன் எல்லாரும் அக்செப்ட் பண்றாங்க? ப்ரொடியூசர்ஸும் தியேட்டர் ஓனர்ஸ் மட்டும் தான் இதை அப்போஸ் பண்ணிக்கிறானுங்க. இப்ப வெற்றிமாறன், ஜிவிஎம், சுதா குங்காரா வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு ஓடிடி சைட் மூவ் ஆயிட்டாங்க. அங்க ஒரு வெப் சீரிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அனுராக் கஷ்யப் எல்லாம் முன்னாடியே மூவ் ஆயிட்டாப்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு படம் அழிஞ்சதுன்னு கேட்டா எனக்கு கேட்ட ஆரண்ய காண்டம்லாம் அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருந்துருச்சுன்னா தியாகராஜ குமாரராஜெல்லாம் எப்பயோ பெரிய ஆளாயிருப்பாப்ல. அது வந்துட்டு ஒரு ஃபிளாப் ஆகி அதுக்கப்புறம் அது கல்ட்டு படமா அதை வந்துட்டு கிளாசிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அது ஒரு 100 பேர் தேடி ஹாட் ஸ்டார்ல வாங்கியிருக்கிறானுங்க. ஆனா ஹாட் ஸ்டார்ல வந்துட்டு ஃபுல்லா மியூட் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல சிங்கப்பெருமாள் இம்பார்ட்டன்ட்ங்கிறதே தெரியாம ஒரு படத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? இப்ப ஹாட் ஸ்டார்ல இருக்க வெர்ஷன் வந்து பல வருஷமா யூடியூப்ல இருந்த வெர்ஷன் தான். இப்ப அந்த ப்ரொடியூசர் ஆக்சுவலா அவன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தனா இது தியேட்டருக்கு ரிலீஸ்ல ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் படம். ஆனா இப்ப இந்த மாதிரி ஒரு ஓடிடி இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன், அதுல அட்லீஸ்ட் அவனுக்கு மினிமம் கேரண்டி காசாவது வந்திருக்கும். ஆமா, எனக்கு தெரிஞ்சு சரண் அதுக்கப்புறம் படமே பண்ணலன்னு நினைக்கிறேன். சரண் தான் அதை பண்ணாப்ல. ஆமா. சோ அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசரையும் வச்சு விட்டு அனுப்பிச்சிருச்சு. இந்த டாபிக் மெயின் ரீசன் கொரோனா தான். கரெக்டா? சோ ஆஃப்டர் கொரோனா இந்த தியேட்டர்லாம் எப்படி இருக்க போகுது, இல்ல இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்க போகுது, இல்ல மக்கள் மறுபடியும் தியேட்டருக்குள்ள வருவாங்களாங்கிற நிறைய क्वेश्चंस இருக்கு. அதான் ஜிவிஎம் வந்துட்டு சொல்ற மாதிரி கார்த்திக் குழம்பி இருக்காப்ல இல்லையா. ஆமா, தியேட்டருக்கு ஆளுங்க வருவாங்களான்னு தெரியல ஜெசி அப்படின்ட்டு. ஆமா, இந்த மாதிரி படம் எடுத்தா யூடியூப் பக்கம் கூட எவ்வளவு வர மாட்டான்டா மயிருங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுலதான் வந்து 20 லட்சம் சம்பாதிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு குரலை வந்துச்சு. ஓ 20 லட்சம் ரூபா இல்லையா? அந்த யூடியூப்ல வந்து
இந்த சிம்பு வை தக்கிட்டு பேசுனதுக்காகவே 20 லட்சம் சம்பாதிச்சிருக்கு அப்படி. ஐயோ, அதுக்கு வேண்டி லிட்டில் சூப்பர் ஸ்டார் வீட்டை சுத்தி ஓடி உடம்பு இறக்கி. ஆமா, ஆக்சுவலா இன்னவே இப்ப நீ சொல்றதுனாலதான் புரியுது எனக்கு ஆக்சுவலா ஏன் வந்து அவன் வீட்டை சுத்தி ஓடிட்டு இருந்திருக்கான். அது படத்தோட ப்ரொமோஷனு. படத்துக்கு இந்த படத்துக்காக உடம்பு மறுபடியும் வரணும் வரணும் ஒஸ்தி வரான் அப்படின்னு இருக்காங்க. வரணும் சிம்பு, அந்த உடம்பு வேணும் அப்படின்னு இருப்பாரு போல ஜிவிஎம். தம்பி இறங்கிட்டாப்ல. கார்த்திகோட ஃபேஸ் வரணும்னா சிம்பு யூ ஹேவ் டு லூஸ் யுவர் வெயிட் அப்படின்றப்ப. ஆமா, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஜிவிஎம்சியை விட்டுருவோம். அதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தியேட்டர் கண்டிப்பா ஆடியன்ஸ் வருவாங்க. இப்ப வந்து ஓயோவும் இருக்கும், ஓயோவும் கிடையாது. இவனுக்குதான் மாப்பிள்ள காரணம். இந்த மேல் வேலைக்காவது யூஸ் பண்றானுங்க தியேட்டர் கரெக்டா. இவனுங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது மாப்பிள்ள. நான் என்னன்னா, அதான் நம்ம பெரிய ஒரு விஷயத்த விட்டோம் இதுல. இந்த கடைக்குட்டி சிங்கம் மாதிரியும் விஸ்வாசம் மாதிரியும் படங்கள் வந்துச்சுன்னா, பழைய டைப் ஆஃப் தியேட்டர் ஆடியன்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ், பெண்கள் மற்றும் குடும்பத்தினர். அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சர்ப்ரைசிங்லி வந்து நம்மள்ட்ட அதுக்கான கரெக்ட் செட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பொதுவா வந்து இல்ல சர்காஸ்டிக்கா சொல்ல, ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து வர்ற ஹீரோஸ் யாருன்னு பார்த்தா, இந்த விஸ்வாசத்துக்கு அப்புறம் அஜித் படத்துக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி சூர்யா, விஜய் ஆப்வியஸ்லி. ஆமா, இப்போ அவங்க 2 பேருக்கு படமே ரிலீஸ்க்கு ரெடியா தான் இருக்கு. சோ ஆப்வியஸ்லி கொரோனா லிஃப்ட் பண்ணோடனே அவங்க படம் வரும், கண்டிப்பா தியேட்டர் வரும். சோ அதுக்கு கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸும் கொஞ்சம் பயம்லாம் வந்துட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி அதுக்கப்புறம் எப்பவும் போல தியேட்டர் பிக்கப் ஆயிரும்டா. கரெக்ட், அந்த மாதிரி படங்கள் வந்தாலே போதுங்கிறீங்க இல்லையா? சரி, சோ கம்மிங் டு த எண்ட், தியேட்டர்னா என்னங்கறதுல ஒரு லைன்லயோ 2 லைன்லயோ சொல்லுங்க மிஸ்டர் டைலர் டாட். இந்த தியேட்டர்ல அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த போல் டான்ஸ் கிரிஞ்சு, பக்கத்துல ரிவ்யூவர் உட்காந்துருக்கிறது, அப்புறம் வெளில வந்தா மைக் எடுத்து கேட்கறது, அப்புறம் ஃபேமிலி கை, அப்புறம் இந்த குழந்தை, இதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் தாண்டி ஒரு வேற லெவல் ஆஃப் எமோஷனல் என்டர்டெயின்மெண்ட்டையும் உங்களோட ரியல் வேர்ல்ட விட்டுட்டு கடத்துறதுக்கு ஹெல்ப் ஆகிற ஒரு பெரிய டைம் டிராவலிங் எக்யூப்மெண்ட் தான் அது. உண்மையாலுமே நம்ம ஒரு ஆர்டிஸ்டுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா பாக்குறேன். ஏன்னா நம்ம இப்போ வீட்டுல கரெக்டா ப்ராப்பர் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். பட் ஆனா ஒரு தியேட்டருக்கு போறதுங்கிறது நம்மளோட டைம்ல இருந்து ஒரு பங்கு எடுத்து அவனுக்கு கொடுக்குற மாதிரி, அதுக்கப்புறம் காசு கொடுத்து உள்ள போய் அவனுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி தான். ஸோ இந்த ட்ரெடிஷன் எப்பவுமே இப்படியே இருக்கும்னு நம்புவோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்டோட எண்டுக்கு வந்துட்டோம். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் சென்ட் யுவர் கமெண்ட்ஸ் டு bpodcast@gmail.com.